This Okay. conference will now be recorded. ஓகே. டுடே செஷன் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பேஸ் லைஃப் சைக்கிள் மெத்தட் ஓகேங்களா. இதில் வந்து என்னன்னா 3 ஸ்டேஜாக ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து மவுண்டிங், அப்புறம் அப்டேட்டிங், அன்மவுண்டிங்னு ரன் ஆகும் ஓகேங்களா. மவுண்டிங்னு ஒன்றும் இல்லை. மவுண்டிங் ஒரு காம்பனண்ட் எழுதியிருக்கிறீங்க. அந்த காம்பனண்ட் வந்துட்டு ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும் சரிங்களா. ப்ரௌசர் ரெண்டர் ஆகும்போது சம் மெத்தட்ஸ் வந்து கால் ஆகும். முன்னாடியும் சரி ஒரு காம்பனண்ட் ரெண்டர் ஆகி முன்னாடியும் பின்னாடியும் சம் மெத்தட்ஸ் கால் ஆகும் சரிங்களா. அது வந்து மவுண்டிங் ஸ்டேஜ்னு சொல்றோம் ஓகேங்களா. அது வந்து என்னன்னா டிஃபால்ட்டா அது என்ன பண்ண அப்படின்னா நத்திங் பட் லைக் தட் உங்களுக்கு ஒரு காம்பனண்ட் உங்களுக்கு ஐடியா இருக்கும் கேட்டீங்கன்னா காம்பனண்ட் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு கேட்டீங்கன்னா அந்த காம்பனண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு சம்திங் ஒரு இமேஜ் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜ் டேக் ஒரு காம்பனண்ட் இருக்கு. அந்த காம்பனண்ட் வந்துட்டு ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகுது. ரெண்டர் ஆகும்போது அந்த என்ன பண்ணுவோம் அந்த எஸ்ஆர்சியில் வந்துட்டு ஒரு இமேஜ் டேக்கோட ஃபைல் பாத்னே கொடுப்பீங்க. அப்பதான் அந்த டைம் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த ஃபைல் பாத் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு லோட் பண்ணும். சப்போஸ் அந்த இமேஜ் ஃபைல் பாத் வந்து எரர் ஆயிடுச்சு அப்படின்னா 414 சம்திங் இல்லை அந்த இமேஜ் வந்துட்டு சர்வரில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கணும் சரிங்களா. அப்போ வந்து என்ன மறுபடியும் உங்களுக்கு கால்பேக் மெத்தட் ஆன் எரர் மெத்தட் கால் ஆகும். இது வந்து என்னன்னா லைக் தட் ஒரு காம்பனண்ட் வந்து ரெண்டராய்க்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணுங்கிறத மவுண்டிங் ஸ்டேஜ் வந்து அப்டேட் பண்ணும் சரிங்களா. இட் இஸ் லைக் தட் ஒன் ஆஃப் மவுண்டிங் ஸ்டேஜ் ஓகேங்களா. அடுத்தது அப்டேட்டிங் என்ன ஒன்றும் இல்லை. ஒரு காம்பனண்ட் வந்துட்டு ப்ரௌசர் ரெண்டாகி முடிஞ்சிருச்சு சரிங்களா. பர்ஃபெக்டா ரெண்டாகி முடிஞ்சிருச்சு. அப்போ போயிட்டு ஒரு யூசர் போயிட்டு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்றாரு லைக் தட் ஒரு ஆன் கிளிக் பண்றாரு, ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்றாரு, இல்லைன்னா சர்ச் பண்ண சம்திங் எல்ஸ் டூ எனி ஆக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல அதோட ஸ்டேட் வந்து உங்களுக்கு மாறும் சரிங்களா. இப்போ ஒரு நேம்னு ஒரு இருக்கு குமார்னு இருக்குன்னா அந்த நேம் வந்துட்டு ஒரு ஆன் கிளிக் பண்றீங்க, நேம் மாறும்போது வேற ஏதாச்சும் நேம் ஜெய்சன் சம்திங் வேற நேம் மாறும்போது என்னன்னா அந்த இடத்துல ஸ்டேட் மாறும். ஸ்டேட் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன உங்களுக்கு காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். இது மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணும்போது சம் மெத்தட்ஸ் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த டைம்ல வந்து கால் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து அப்டேட்டிங் மெத்தட்ஸ் ஓகேங்களா. அன்மவுண்டிங் என்னன்னா நத்திங் பட் ஒரு காம்பனண்ட் விசுவலா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம் மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும் சரிங்களா. நத்திங் என்னன்னா ஒரு காம்பனண்ட் இருக்கு, அந்த காம்ல ஒரு பட்டன் இருக்கு சரிங்களா, ஒரு டிவ் எலிமெண்ட் இருக்கு. அந்த டிவ் எலிமெண்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஆட் லிஸ்ட் எழுதிருக்கீங்க சரிங்களா. அந்த காம்பனண்ட் விசுவலா இருக்கும்போது மட்டும்தான் ஆடிவ் லிஸ்னர் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும். சப்போஸ் அந்த காம்பனண்ட் வந்துட்டு நீங்க பாக்குற வி போர்ட்ல ப்ரௌசர் வி போர்ட்ல அந்த காம்பனண்ட் விசுவலா இல்லைங்கும் போது அந்த ஆடிவ் லிஸ்னர் வந்து லிசன் பண்ணணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா அந்த காம்பனண்ட் வந்துட்டு வி போர்ட்ல கிடையாது. அதாவது ப்ரௌசர் நீங்க பாக்குற வி போர்ட்ல கிடையாது. அது பிகைன் சம் ஸ்கிரீன்ல இருக்கும்போது அந்த ஈவெண்ட் வந்து ஆடிவ் லிஸ்னர் ஈவெண்ட் வந்து லிசன் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்பேஜ் வந்து உங்களுக்கு லீக் ஆகிற சான்ஸ் இருக்கு. மெமரி லீக் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ப்ரௌசர்ல மெமரி லீக் வந்து ஆகிற சான்ஸ் இருக்கு சரிங்களா. சம்டைம்ஸ் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து மெமரி லீக் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷனோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. இது மாதிரி இஷ்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ரியாக்ட்ல ஒரு அன்மவுண்டிங் ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன பண்ணும் இது மாதிரி அன்வான்டா அதாவது இந்த காம்பனண்ட் வியூபோர்ட் இல்லாத போது நீங்க ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் லிஸ்ட்னர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேட் வந்து எம்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்பவுண்டிங் ஸ்டேஜ் பண்ணலாம். அதுக்கு ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. அது யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அன்வான்ட் ஸ்டேட்ல இருந்ததுன்னா ஸ்டேட் வந்து ரிமூவ் பண்றது, இல்லைன்னா ஒரு ஈவென்ட் லிஸ்ட்னர் வந்து ரிமூவ் பண்ணலாம் சரிங்களா யூசிங் தட் அன்மவுண்டிங் ஸ்டேஜ் ஓகேங்களா. மேக்ஸிமம் டைம் இருந்ததுன்னா இன்னைக்கு எரர் ஹேண்ட்லிங் பார்க்கலாம். சப்போஸ் முடியல அப்படின்னா கோ டு நெக்ஸ்ட் செஷன் ஓகேங்களா. அடுத்த செஷன் லைஃப் சைக்கிள் மெத்தட் என்ன சொல்றாங்க எரர் ஹேண்ட்லிங் சொல்றாங்க. எரர் ஹேண்ட்லிங் என்னன்னா உங்களுக்கு நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும். பேசிக்கா என்னன்னா ஒரு ஒரு பிசினஸ் லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் சம்திங் எரர் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் லைக் தட் நாம என்ன பண்ணுவோம், நாம ட்ரைண்ட் கேட்ச் யூஸ் பண்ணுவோம். ட்ரைண்ட் கேட்ச் யூஸ் பண்ணி இல்லைன்னா த்ரோ நியூ எரர்னு யூஸ் பண்ணி நாம அதை கேட்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். இன்னும் ஒரு ப்ராமிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டாட் கேட்ச் ஒரு மெத்தட் இருக்கு. அது யூஸ் பண்ணி உங்களால அந்த எரர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரிங்களா. என்ன எரர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரண்ட் காம்பனண்ட் இருக்கு, ஒரு சைல்டு காம்பனண்ட் இருக்கு சரிங்களா. ஒரு விர்ச்சுவலா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பேரண்ட் காம்பனண்ட்குள்ள சைல்டு காம்பனண்ட் 5 இருக்கு சரிங்களா. என்ன லாஜிக்னா ஒரு சைல்டு காம்பனண்ட் வந்து 10 இருக்குன்னு வச்சுங்களேன். 10 சைல்டு காம்பனண்ட்ல ஃபிஃப்த் இருக்கிற சைல்டு காம்பனண்ட் வந்து எரர் த்ரோ பண்ணுதுன்னா இட்ஸ் நாட் கெட் எரர் இன் த பேரண்ட் காம்பனண்ட்.
பேரண்ட் காம்பனண்ட் அந்த எரர் வந்து கெட் பண்ண முடியாது. சரிங்களா? இது மாதிரி கெட் பண்ணணும். அந்த சைல்டு காம்பனண்ட் த்ரோ பண்ற எரரை வந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணிட்டு அந்த எரர் மெசேஜ் பேரண்ட் காம்பனண்ட் டிஸ்பிளே பண்ணணும். இது மாதிரி எரர் ஹேண்ட்லிங் பண்றதுக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். எரர் ஹேண்ட்லிங் செஷன்ல பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு டுடே கிளாஸோட ஓவர்வியூ. ஓகே, இது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ? இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்ட்டு. ஹலோ. ஓகே குமார். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், மவுண்டிங் ஸ்டேஜுக்கு போகலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மவுண்டிங் என்ன, ஒரு காம்பனண்ட் வந்து ப்ரௌசர் ரன் ஆகும்போது முன்னாடி பின்னாடி சம் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். இதான் வந்து மவுண்டிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? மவுண்டிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நத்திங் பட் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்லி சப்போர்ட் ஃபார் கிளாஸ் காம்பனண்ட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? நீங்க எழுதுறது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் எழுதிங்கன்னா சப்போர்ட் ஆகாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்னன்னா, நீங்க ஒரு ரியாக்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோ டு கிளாஸ் காம்பனண்ட். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் போனீங்கன்னா இட் இஸ் நாட் சப்போர்ட் இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ரியாக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ யூ கேன் ரைட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஆல்சோ யூசிங் தட் ரியாக்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, நீங்க ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டும் உங்களால் எழுத முடியும். எழுதிட்டு ரியாக்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹூக்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். ஹூக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது யூஸ் பண்ணி உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். யூ கேன் ரைட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் லைக் தட் கிளாஸ் காம்பனண்ட் ஆல்சோ. ஓகேங்களா? இது வந்து இது அட்வான்ஸ் கான்செப்ட் ஹூக்ங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் கவர் பண்றேன். ஹூக்னு என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, மவுண்டிங் ஸ்டேஜ் பார்க்கலாம். மவுண்டிங்னு என்னன்னா, இதுல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். பேசிக்கா என்னென்ன 4 மெத்தட்ஸ் உங்களுக்கு கால் ஆகும் இந்த மவுண்டிங் ஸ்டேஜ்ல. கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று, ஸ்டாட்டிக் கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் வேரஸ் ஸ்டேட் ஃப்ரம் டாப்ஸ் ஒன்று, ரெண்டர் மெத்தட் ஒன்று, காமன் டிட் மவுண்ட் ஒன்று. ஓகேங்களா? இது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். என்ன பண்ணும், இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் காம்பனண்ட் கிரியேட் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, இந்த கான்செப்ட் புரியல, இல்லை இந்த கீவேர்டு புரியலன்னு சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன பண்ண, ஒரு கிளாஸ் காம்பனண்ட் கிரியேட் பண்றேன். இதுக்கு என்ன எம்ப்ளாயின்னு ஒரு நேம் வச்சிடுறேன். எம்ப்ளாய் காம்பனண்ட் அப்படின்னு ஒரு நேம் வச்சிடுறேன். இதுல போயிட்டு ரியாக்ட் எக்ஸ்டென்ஸ். ப்ரோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணி உங்களுக்கு புரியல, இது என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? சொல்லுங்க ப்ரோ. குமார், அப்படியே இந்த ஒரு சில அந்த இன்புட் அந்த கிளாஸ் டீல்ஸ் எல்லாம் சொல்லிடுறீங்களா? என்ன ப்ரோ? சாரி, இத எனக்கும் முக்கியம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓ இது என்னன்னு சொல்றேன். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும். ஓகே ப்ரோ. ஓகே. என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ரியாக்ட் வந்துட்டு யூஸ் பண்றீங்கன்னா வித் இந்த ரியாக்ட் இம்போர்ட் பண்ணாம உங்களால ரியாக்டோட கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்னா, ரியாக்டோட லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து இம்போர்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் லைக் த ES6 கான்செப்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? என்ன பண்ணும், ஒரு லைப்ரரி ஃபைல வந்துட்டு வேற ஒரு ஃபைல்ல லாஜிக் வச்சிருக்கோம். அந்த ஃபைல் வந்துட்டு வேற ஒரு ஃபைல் நம்ம யூஸ் பண்றோம். ES ஃபைல என்ன பண்ணிருப்போம், நம்ம ES5ல ரெக்யூர்னு போட்டுட்டு நம்ம கால் பண்ணிருப்போம். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ண, நார்மலா எடுத்துங்க, நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு ஃபைல் போட்டு ஸ்கிரிப்ட் டேக்குள்ள SRC போட்டு அந்த ஃபைல் பார்த்து இன்க்ளூட் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி அது என்னன்னா, ES6 என்ன பண்றாங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு கொண்டு வரான். இம்போர்ட் எதுக்குன்னா, ஒரு ஃபைல், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால இம்போர்ட் பண்ண முடியும். சரிங்க? அந்த ஃபைல் போயிட்டு நீங்க ஒரு கான்செப்ட் எழுதிக்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னா இங்க இம்போர்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு எரர் அடிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், உங்களுக்கு என்ன லைப்ரரி வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்றீங்க, உங்க ப்ராஜெக்ட் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துட்டு என்னன்னா, தேர்ட் பார்ட்டி சம்திங் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டரா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா, உங்களுக்கு என்ன
நம்மளோட ப்ராஜெக்ட் மெயின் லைப்ரரி எது ரியாக்ட், அந்த அதை ஃபர்ஸ்ட் லைன் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்றீங்க, தேர்ட் பார்ட்டி என்னென்ன யூஸ் பண்றீங்களோ ஒன் பை ஒன் நீங்க ஆட் பண்ணிட்டா வரலாம். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது என்னன்னா, ஒரு கிளாஸ் காம்பனன்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சிபிஎஸ் படிச்சிருப்பீங்க. கிளாஸ் என்னன்னா கிளாஸ் இருக்கும், கிளாஸ் நேம் இருக்கும், அது வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸ்டென்ஷன் என்னன்னா ஒரு கிளாஸ், ஒரு இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி இட் இஸ் லைக் பேரண்ட் கிளாஸ். ஓகேங்களா, ஒரு சைல்டு கிளாஸ் வந்துட்டு பேரண்ட் கிளாஸோட ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி, பேராமீட்டர்ஸ், அதாவது அதோட மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் கோ டு எக்ஸ்டென்ட். ஓகேங்களா, அந்த பேரண்ட் கிளாஸ் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் லைக் யூசிங் தி எக்ஸ்டென்ஸ், நத்திங் பட். அதே தான் நான் பண்றேன். என்னன்னா ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன், எம்ப்ளாயி காம்பனன்ட். அந்த கிளாஸ் காம்பனன்ட்டுக்குள்ள, அந்த கிளாஸ் காம்பனன்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன். என்ன எக்ஸ்டெண்ட் பண்றேன், ரியாக்டோட ரியாக்ட் டாட் காம்பனன்ட். ரியாக்டட் காம்பனன்ட்ல என்ன இருக்குன்னா இட் இஸ் லைக் தட் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் ரியாக்டட் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பர் கிளாஸ் ஒன்று, பேஸ் கிளாஸ் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. அதுல நான் என்ன பண்றேன், அதோட ஃபங்க்ஷன் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதான் வந்து எக்ஸ்டென்ஸ் ரியாக்டட் காம்பனன்ட். ஓகேங்களா, இது முடிச்சு நீங்க என்ன பண்ணணும், கன்சிஸ்டா வந்து இட் இஸ் லைக் தட் ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து ஸ்டேட் வேணும் அப்படிங்கறது கன்சிஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா, இல்லைன்னா ஒரு டிஃபால்ட் ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். போயிட்டு என்ன பண்றேன், inside the props. இந்த props எங்க இருந்து வரும்னா, இந்த props வரும் பாத்தீங்கன்னா, இந்த props எங்க இருந்து வரும்னா this props is coming from react.component. it is like the base class வந்து props உங்களுக்கு வரும். இது ஆப்ஷனல் தான், இது போனா தப்பு இல்லை. சரிங்களா, அண்ட் சூப்பர். ஜி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் ரியாக்ட் டாட் காம்பனன்ட் போட்டிருக்கீங்கல்ல, கரெக்ட். அத வந்து நீங்கள் காம்பனன்ட்டை வந்து மேல இது பண்ண தேவையில்லையா, இம்போர்ட் ரியாக்ட்? இது வந்து 2-3 வழியா பண்ணலாம் ப்ரோ. என்னன்னா இப்படி நீங்க பண்ணலாம், போயிட்டு கமா கொடுத்துட்டு இதுல போயிட்டு காம்பனன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஒவ்வொரு கோடிங் லைஃப் ஸ்டைல் தான் ப்ரோ. ஓகேங்களா, இப்போ மேக்ஸிமம் நான் எப்படி எழுதுவேன்னா ரிலேட்டட் காம்பனன்ட் தான் எழுதுவேன். நீங்க இப்படியும் போயிட்டு காம்பனன்ட் அப்படின்னு டேட்டான்னு கால் பண்ணிக்கலாம். இப்படி போட்டா உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா, சரிங்க. ஓகே, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இப்படி, அதாவது இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து லைக் தட் கிளாஸ் மாதிரி, இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த சிங்கிள் மெத்தட் மாதிரி உங்களுக்கு கால் ஆகும். சரிங்களா, ஓகே. ரெண்டும் காமன் தான், நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். சரிங்களா, ஆனா இது பார்த்தா கோடு சொல்லுங்க ப்ரோ. இப்போ மேல வந்து நான் அந்த பிராக்கெட்ல காம்பனன்ட் கொடுத்துட்டு இங்க வெறும் காம்பனன்ட் மட்டும் மென்ஷன் பண்ணலாம் எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம். ஆனா இங்க ரியாக்ட் டாட் காம்பனன்ட் மென்ஷன் பண்ணா அங்க மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சொன்னா. ஓகே தேங்க்ஸ். அடுத்து என்னன்னா போயிட்டு என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் காம்பனன்ட் இருந்தாவே நிச்சயமா வந்து டிஃபால்ட் ஒரு ரெண்டர் மெத்தட் இருக்கும். சரிங்களா, ரெண்டர் மெத்தட் எதுக்குன்னா உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் வரும்போது உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா, சும்மா பொதுக்கு ஒரு ரெண்டர் ஒரு மெத்தட் போட்டு உங்களுக்கு ரன் பண்றேன். போயிட்டு என்ன பண்றேன், இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல போயிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸ்டேட்டுங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் செஷன் கவர் பண்ணிட்டேன். இல்லை ஸ்டேட் என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, அதே மாதிரி ரியாக்டட் ஸ்டேட்மென்ட் லாஸ்ட் செஷன் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணேன். ரியாக்டட் ஸ்டேட்மென்ட் போட்டுக்கலாம். அதாவது என்னன்னா உங்களுக்கு அன்வான்டடா ஒரு டிவ் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து விர்ச்சுவலா உங்களை டிவ் வந்து கிரியேட் பண்ணி விட்டோம், ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டோம். இட்ஸ் நாட் டிவ், ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டோம். சரிங்களா, எம்டி டேக் போல ரியாக்ட் ஃபிராக்மென்ட் ஒன் ஆஃப் தி யூஸ் பண்ணிக்கலாம். போய் ஓபன் அண்ட் கரெக்ட்டா. ஆமா, ஒரு அது 2-3 மெத்தட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எம்டி டேக்கும் போட்டுக்கலாம், இல்ல ரியாக்டட் ஸ்டேட்மென்ட்னு போட்டுக்கலாம். சரிங்களா, அது ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டும் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா, ஆகும்போது இது வராது. ஆமா ப்ரோ, கரெக்ட். என்னன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கான்செப்ட் எங்க நாம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு மேப் இருக்கும், ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல லூப்பிங் பண்றோம். லூப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நாம லிஸ்ட் ஐட்டத்தை இது பண்ணுவோம். சரிங்களா, அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேரண்ட் டிவ் ஒன்று கேட்கும். சரிங்களா, இது மாதிரி நிறைய ஐட்டத்தை ரெண்டர் பண்ணும்போது அந்த டிவ் வரும்போது சாரி ப்ரோ, இல்ல மல்டிபிள் செக்ஷன்ஸ் வரும்போது மெயின் செக்ஷனா வந்து ஃபிராக்மென்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட். அன்வான்டட் டிவ் போடக்கூடாது, அதுக்கோசரம் இந்த ரியாக்ட் ஸ்டேட்மென்ட். ஓகேங்களா, ஓகே.
ஓகேங்களா. ஒரு காம்பனன்ட் கிளாஸ் ரெடி பண்ணிட்டேன், எம்ப்ளாய் காம்பனன்ட் ரெடி பண்ணி வச்சு நம்ம என்ன பண்றோம், இது போயிட்டு நம்ம ரெண்டர் பண்றோம். ஏற்கனவே வந்து பர்சனல் காம்பனன்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எதுங்க ஏற்கனவே டெஸ்ட் கோர்ஸ் போட்டு வந்து தூக்கிடுறேன். எம்ப்ளாய் காம்பனன்ட் ப்ரோ, ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, இந்த கான்செப்ட் கிளியரா இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க, அப்படி வேற மாதிரி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. இப்போ வந்து எம்ப்ளாய் காம்பனன்ட் வந்து ரெண்டர் பண்ணி வச்சு சொல்லுங்க ப்ரோ. சாரி, யாரு? சொல்லுங்க ப்ரோ. நான் கேட்ஸ்பிலையும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க யூஸ் பண்றது கோர் ரியாக்ட் அப்படிங்களா? என்ன ப்ரோ? சாரி, இல்ல நான் வந்து கேட்ஸ்பில இதே மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க கோர் ரியாக்ட் அப்படிங்களா? ஆமா ப்ரோ, கரெக்ட். கேட்ஸ்பி யூஸ் பண்ணி என்னன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்கா சைட் கிரியேட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா. ஸ்டாட்டிக்கா வந்து எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரியா தான் இது வந்து என்னன்னா இந்த செஷன் உங்களுக்கு எதுக்குன்னா ஃபுல் இன் ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் ரெடக்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்னன்னா கேட்ஸ்பி வேணும், இல்ல கண்டென்ட் ஃபுல் வேணும், இல்லைன்னா நத்திங் பட் என்ன கிராஃபிக்கல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்கமிங் செஷன்ல கவர் பண்ணலாம். சரிங்களா. இந்த செஷன் இதுல ரியாக்ட் அண்ட் ரெடக்ஸ். ஓகேங்களா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா இப்போ எம்ப்ளாய் காம்பனன்ட் வந்து ரெண்டர் பண்ணி வச்சு ப்ரௌசர் செக் பண்ணி பார்க்கணும் ரன் ஆயிடுச்சுன்ட்டு. யாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களா? இருக்காரா? சாரி, ட்விட்டர். ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா நம்ம செஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பனன்ட் என்டர் ஆயிடுச்சு. உங்களுக்கு எம்ப்ளாய் காம்பனன்ட் இதான் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ இது லாஸ்ட் செஷனோட கான்செப்ட். இதெல்லாம் ஒரு ஹெச்ஏபி எப்படி கால் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. ஓகே. இப்போ வந்து என்னன்னா எம்ப்ளாய் காம்பனன்ட் என்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து இதோட கான்செப்ட் என்ன சொல்ல வந்தோம்னா மவுண்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மெத்தட் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று, ஸ்டாட்டிக் கேட் ட்ரைவரி ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் ஒன்று, ரெண்டர் மெத்தட் ஒன்று, காம்பனன்ட் டிட் மவுண்ட் ஒன்று. ஓகேங்களா. கன்சிஸ்டர் எதுக்குன்னா we can create one of the state. சரிங்களா. அந்த காம்பனன்ட்க்கு இனிஷியலா உங்களுக்கு ஸ்டேட் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒன்று இல்ல ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லிங் பண்ணும்போது அந்த மெத்தட் வந்துட்டு ஈவென்ட் ஹேண்ட்லிங் பண்ணும்போது ஆன் கிளிக் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல ஏரோ ஃபங்க்ஷன் இல்லாம எழுதுனீங்கன்னா அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள இன்சைடு வந்து திஸ் அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்காது. என்ன பண்ண நீங்க பைண்ட் பண்ணுவீங்க. நார்மலா பைண்ட் கான்செப்டே தான். சரிங்களா. கான்செப்டே பைண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அடுத்து என்னன்னா ரெண்டர் மெத்தட் எதுக்குன்னா உங்களுக்கு நீங்க ஃப்ரண்ட் எண்ட் போயிட்டு ப்ரௌசர்ல பாக்குறீங்கல்ல. சரிங்களா. நீங்க கண்டென்ட் பாக்குறது எல்லாமே ரெண்டர் மெத்தடுக்குள்ளதான் வரும். சரிங்களா. நீங்க என்ன டேட்டா வந்து பாப்புலேட் பண்ணணுமோ ப்ரௌசர் பாப்புலேட் பண்ணணுமோ அது எல்லாமே ரெண்டர் மெத்தட் we can write it. ஓகேங்களா. அந்த அண்டர்கிரவுண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ரெண்டர் மெத்தட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு வந்து ஜேஎஸ்எக்ஸ் பத்தி உங்களுக்கு எடுத்திருப்பேன். டிஃப்ரெண்ட் சினாரியோல எப்படி வந்து ரெண்டர் பண்ணலாம், கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி காம்பனன்ட்ஸ் ரெண்டர் பண்றது, டெர்னரி ஆப்ரேட்டிவ் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டர் பண்றது லாஸ்ட் செஷன் எடுத்திருப்பேன். இல்ல அதை பத்தி உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க, முடியாது ரீகால் பண்ணலாம். சரிங்களா. ஓகே. அடுத்தது என்னன்னா கெட் ட்ரைவரி ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். இது இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்னா இந்த மெத்தட் வந்து திஸ் ஒன்லி அவைலபிள் இன் தட் கிளாஸ் ஒன்லி. ஓகேங்களா. அந்த கிளாஸ் மட்டும் அவைலபிளா இருக்கும், மற்ற கிளாஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா. இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து என்னன்னா ரெண்டு பேராமீட்டர் எதிர்பார்க்கும். ஒன்று வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் ஒன்று, ப்ரீவியஸ் ஸ்டேட் ஒன்று. சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் என்னன்னா ஒரு காம்பனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாகி முடிஞ்ச பிறகு வேற ஒரு காம்பனன்ட்ல ஒரு ஆன் சேஞ்ச் ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் பண்றீங்க. அந்த ஈவென்ட் டேட்டா வந்துட்டு ப்ராப்ஸ் மூலியமா ஒரு சைல்டு காம்பனன்ட் போகுது. சரிங்களா. அந்த இடத்துல போகும்போது அந்த சைல்டு காம்பனன்ட்க்கு இட் இஸ் லைக் தட் நியூ
இன்கமிட் ப்ராப்ஸ். ஓகே, இட் இஸ் லைக் த நெக்ஸ்ட் ப்ராப்ஸ். ஓகேங்களா, அதுவும் ப்ரீவியஸ் ஸ்டேட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்டேட் பண்ண இல்லைன்னா விட்டுரும். சரிங்களா, அது நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே ஃபுல்லா மாத்திட்டான். சரிங்களா, இப்போ பழைய ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் வில் ரிசீவ் ப்ராப்ஸ் இருக்கும், காம்பனன்ட் வில் மவுண்ட் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து அன்சேஃப் மெத்தட். அன்சேஃப்னா இனிமேல் வர ஃபியூச்சர் ரியாக்ட் வெர்ஷன்ஸ்ல இந்த மாதிரி அன்சேஃப் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவான். சரிங்களா, இல்ல இப்போ நீங்க இனிமே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி காம்பனன்ட் வில் ரிசீவ் ப்ராப்ஸ், காம்பனன்ட் வில் மவுண்ட், காம்பனன்ட் வில் அப்டேட் இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, ஏன்னா இட் இஸ் லைக் தட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகேங்களா, அப்கமிங் வெர்ஷன்ல வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுவான். சரிங்களா, இப்போ என்ன பண்றான்னா லைக் தட் அன்சேஃப்னு பண்ணாதான். முன்னாடி வந்துட்டு அன்சேஃப் டாக்குமெண்ட் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அன்சேஃப் அண்டர்ஸ்கோர் காம்பனன்ட் வில் ரிசீவ் ப்ராப்ஸ். இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஸ்டேபிள். ஓகேங்களா, இதுக்கு வந்து இந்த காம்பனன்ட் ரிசீவ் ப்ராப்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே வந்துட்டு கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா, ஏன் எது இந்த மெத்தட் எங்க யூஸ் ஆகும் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு சாரி இது இப்போ நம்மளோட சினாரியோ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காம்பனன்ட் இட் இஸ் லைக் தட் வந்து பேரண்ட் காம்பனன்ட். ஓகேங்களா, போயிட்டு என்ன பண்றேன், உனக்கு சைல்டு காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். என்னன்னா எம்ப்ளாயி அட்ரஸ்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி இன்ஃபோன்னு வச்சுக்கோம். ஓகே, எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட். இது எக்ஸ்டென்ஸ் பார்த்தீங்கன்னா JSX யூஸ் பண்ணிக்கலாம், JS யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்பேட்டபிள் தான். ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்டாக போயிட்டு அப்படியே கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் பண்ணிட்டு இது வந்துட்டு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். வைக்கிறோம் எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட். இப்போ இந்த ஸ்டேட் நான் யூஸ் பண்ணுறதில்ல, வேற ஸ்டேட் பண்ண போகிறேன். அதனால என்னன்னா கான்டாக்ட்னு வச்சுக்கலாம். சென்னை அப்படின்னு வச்சுக்கிறேன். அட்ரஸ்ன்னு வச்சுட்டேன். போயிட்டு என்ன பண்ண இந்த காம்பனன்ட் வந்து ரெண்டர் பண்றேன். இது நம்ம பேரண்ட் காம்பனன்ட், நம்மளோட பேரண்ட் காம்பனன்ட் வந்து எம்ப்ளாயி காம்பனன்ட். அது போயிட்டு இம்போர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் வந்து ரெண்டர் பண்ணிட்டேன். போயிட்டு இம்போர்ட் பண்ணிட்டேன். போயிட்டு நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த காம்பனன்ட் ரெண்டாவது டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது டியூ டேப் அப்டேட் பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் ரெண்டர் ஆயிடுச்சு. எம்ப்ளாயி காம்பனன்ட் இது செய்து பேரண்ட் காம்பனன்ட், இது வந்து சைல்டு காம்பனன்ட். ஓகேங்களா, நம்மளோட ஸ்கோப் என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டர் ஆயிடும். சரிங்களா, இப்போ என்ன பண்றேன், நம்ம என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ போயிட்டு காம்பனன்ட் கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் அப்படின்னா ஒரு காம்பனன்ட் இருக்கு, அந்த காம்பனன்ட்ல ப்ராப்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது என்ன, ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட் இட் இஸ் கம்யூனிகேட்டிங் வயா த ப்ராப்ஸ். ப்ராப்ஸ் வழியா மட்டும்தான் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். சரிங்களா, ஸ்டேட் வழியா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸ்டேட்ங்கிறது வித்தின் த காம்பனன்ட்க்கு மட்டும்தான் உங்களால டேட்டா பாஸ் பண்ண முடியும். இட்ஸ் லைக் தட் ஸ்டேட். ப்ராப்ஸ்னா ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட்டும் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூசிங் த ப்ராப்ஸ். ஓகேங்களா, என்ன பண்ணும், ஒரு காம்பனன்ட்ல ஒரு நியூ ப்ராப்ஸ் என்னென்ன வருதோ, என்ன ப்ராப்ஸ் வருதோ அது வந்து நான் செக் பண்ணிட்டு ஸ்டைல் அப்டேட் பண்ணுவேன் யூசிங் தட் கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். ஓகேங்களா, என்ன பண்றோம், போயிட்டு உங்க ஒரு பேரண்ட் காம்ல போயிட்டு ஒரு பட்டன் வைக்க போறோம். ஆன் கிளிக்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஆன் கிளிக் ஒரு ஈவெண்ட் எழுதிக்கிறேன். ஆன் கிளிக்ல சேஞ்ச் அட்ரஸ் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன், this dot handle change address. ப்ரோ என்னன்னா புதுசா யாராச்சும் இருந்தீங்க, இந்த ஃப்ளோ எனக்கு புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் எடுக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ என்னன்னா ஈவன் ஆன் கிளிக் எடுத்துட்டேன். இது என்னன்னா இது ரெண்டு வழியா பைண்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு என்னன்னா இப்படி நீங்க பைண்ட் பண்ண முடியும். this dot handle change address equal to this dot handle change address dot bind
போட்டுட்டு this ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த மெத்தட் பைண்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்படி நீங்க எழுதலாம். இன்னொரு வழி என்னன்னா டைரக்டா நீங்க ஏரோ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் சேஞ்ச் அட்ரஸ் ஏரோ மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேர் இது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஏரோ ஃபங்க்ஷன் வந்து திஸ்ங்கிறது வந்துட்டு திஸ்ங்க ஆப்ஜெக்ட் வந்து அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. இன்சைட் தட் ஏரோ ஃபங்க்ஷன் அவைலபிளா இருக்கும் சரிங்களா. இது மாதிரி பைண்ட் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்க ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பைண்ட் பண்ணணும். இப்போது நான் என்ன ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், இது தேவையான கமெண்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. பண்ணிட்டு ஹேண்டில் சேஞ்ச் அட்ரஸ் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அது போயிட்டு என்ன பண்றேன், இங்க ஒரு ஸ்டேட் ஒன்று செட் பண்றேன் சரிங்களா. திஸ் டாட் செட் ஸ்டேட் ஆமா உங்க என்னன்னா அட்ரஸ் ஒரு ஃபீல்ட் ஒன்று வச்சுக்கிறேன். சரி ஆக்சுவலா அது அங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சென்னை ஓகே அட்ரஸ் வச்சுட்டேன். இந்த சென்னை அட்ரஸ் வந்துட்டு இப்போ வந்து ஆன் சேஞ்ச் அட்ரஸ் கிளிக் பண்ணும்போது இதோட ஸ்டேட்டஸ் மாறும் உங்களுக்கு. அட்ரஸ்ல பெங்களூர்னு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லோட் பண்ணும்போது உங்களுக்கு சென்னைன்னு இருக்கும். அடுத்து ஆன் சேஞ்ச் அட்ரஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா பெங்களூர்னு அட்ரஸ் மாறிடும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், போயிட்டு இந்த அட்ரஸ் ஸ்டேட் வந்துட்டு ப்ராப்ஸ் அனுப்புறேன். எப்படி அனுப்புறேன்னா அட்ரஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ஸ் இதுக்குள்ள அட்ரஸ் இன்ஃபோன் ஒரு ப்ராப்ஸ்க்குள்ள அதுக்குள்ள திஸ் டாட் இது வந்து ரெண்டு வழியா எடுக்கலாம். ஒன்று வந்து நம்ம ES6ல டிஸ்டேச்சும் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். நம்ம அதில் போயிட்டு அட்ரஸ்னு ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்னு போட்டு திஸ் டாட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சரிங். இது உங்களுக்கு திஸ் ஸ்டேட் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு கீ இருக்கு, என்னன்னா அட்ரஸ் ஒரு கீ இருக்கு. இந்த அட்ரஸ் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு அட்ரஸ் இன்ஃபோன் ப்ராப்ஸ்க்குள்ள அட்ரஸ் டேட்டா நான் அனுப்புறேன் சரிங்களா. அனுப்பிச்சுடுறேன். என்ன பண்ண உங்களுக்கு எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்ல ஒன் ஆஃப் த நியூ ப்ராப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா. நான் என்ன பண்றேன், போயிட்டு இதுவரை ரெண்டாவது ஒரு டைம் பார்த்துடலாம் சரிங்களா. போயிட்டு என்ன பண்றேன், ஒரு டிவ் ஒன்று போட்டுக்கிறேன். டிவ்க்குள்ள கரண்ட் அட்ரஸ் ஒரு இது வச்சுக்கிறேன். அதுல போயிட்டு என்ன பண்றேன், அட்ரஸ்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லோடாமும் உங்களுக்கு வந்து என்ன சென்னைன்னு இருக்கும். ஆன் கிளிக் பண்ணும்போது பெங்களூர் மாறும். ஃபர்ஸ்ட் இது ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கலாம். நம்ம அட்ரஸ் மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு இருக்கும், எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் சென்னைன்னு இருக்கும். சாரி இது வந்து உங்களுக்கு ஸ்டேட், இது அந்த ஸ்டேட் கிடைச்சிருக்கும் ஸ்டேட் காம்பனன்ட். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் சென்னைன்னு இருக்கும். சேஞ்ச் பண்ணுறேன், பெங்களூர் மாறிடுச்சு. ஆன் கிளிக் வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா. போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு அட்ரஸ் இன்ஃபோன் ப்ராப்ஸ்க்குள்ள அட்ரஸ் டேட்டா அனுப்பிச்சுடுறேன். எங்கே போகிறேன், எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் போகிறேன். போயிட்டு நம்ம ஒரு மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டாட்டிக் கெட் டிரைவ் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். இது வந்து என்ன ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கும். என்னன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் இருக்கும் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கும் சரிங்களா. போயிட்டு என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு கீவேர்ட் கரெக்டானு பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கும். போயிட்டு என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் போடுறேன். இது வந்து என்னன்னா கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ஸ் வந்து டிஃபால்ட் ரிட்டர்ன் நல்லுன்னு இருக்கும். ரிட்டர்ன் நல்லுனா அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். நல் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த ஸ்டேட் வந்து அந்த அதாவது ஒரு எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்டுக்குள்ள எந்த ஒரு ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகல, ரிட்டர்ன் நல், எதுவுமே எந்த ஒரு அப்டேட் இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நியூ ப்ராப்ஸ் வருது சரிங்களா, அந்த நியூ ப்ராப்ஸ் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா மைண்ட்ல வச்சுங்க, எப்பப்பெல்லாம் ஸ்டேட் வந்து மாறுதோ அப்பப்பெல்லாம் ரெண்டரை நடக்கும். ரெண்டரை காம்பனன்ட் ஓகேங்களா. எப்ப ஸ்டேட் மாறினாலும் சரி அப்ப எல்லாம் ரெண்டரை மெத்தட் கால் ஆகும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு விர்ச்சுவல் டாம் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. அதாவது
எந்த டாம் உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் விர்ச்சுவல் டாம் அப்டேட் பண்ணும். ஸ்டில் வந்துட்டு எந்த ஒரு டாமும் அப்டேட் பண்ணல, ஸ்டில் பழைய டாம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு டாமும் அப்டேட் ஆகாது. விர்ச்சுவல் டாம் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து ரிமூவ் பண்ணி ரிவர்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸ்டில் அந்த பழைய சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா புது சேஞ்சஸ் எதுவுமே அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா போயிட்டு ஒரு இஃப் கண்டிஷனும் போட போறேன். அது என்னன்னா நெஸ்ட் ப்ராப்ஸ். நெஸ்ட் ப்ராப்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி ப்ராப்ஸ் ஆப்ஜெக்ட். அந்த ப்ராப்ஸ் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு எங்க வரும்? பேரண்ட் காம்பவுண்ட்ல என்ன பண்றேன், எம்ப்ளாய் இன்ஃபோ காம்பவுண்ட்ல ஒன் ஆஃப் தி ப்ராப்ஸ் இருக்கு, அட்ரஸ் இன்ஃபோன்னு ஒரு ப்ராப்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ஸ் என்ன பண்றேன், ஒரு சைல்டு காம்பவுண்டுக்கு அனுப்புறேன் எம்ப்ளாய் இன்ஃபோ காம்பவுண்ட்ல. அது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு கிளாஸ் காம்பவுண்டா இருந்தா திஸ் ப்ராப்ஸ் டாட் அந்த என்ன நீங்க என்ன அனுப்புறீங்களோ நேம் அட்ரஸ் இன்ஃபோன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். சரிங்களா? இவனே என்ன பண்றான், கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ஸ்ல 2 பாராமீட்டர் வச்சிருக்கான். ப்ராப்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நெஸ்ட் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம் போயிட்டு நெஸ்ட் ப்ராப்ஸ்ல நெஸ்ட் ப்ராப்ஸ் டாட் அட்ரஸ் இன்ஃபோன்னு வச்சிருக்கேன். இப்போ நமக்கு அந்த ப்ராப்ஸ் அங்கிருந்து வரப்போகுது. அந்த ப்ராப்ஸும் நாட் ஈக்குவல். இப்போ வந்து உங்க ஒரு ஸ்டேட் ஒன்று செட் பண்ண போறேன். ஏன்னா அட்ரஸும் ஒரு ஸ்டேட் இருக்கு. சரிங்களா? என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கிற அட்ரஸ் ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலா இருக்கணும். ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? டிஃப்ரெண்டா இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேட் வந்து மாற்றணும். சேம் ஸ்டேட்டா இப்போ சென்னைனே வருதுன்னா அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு ரெண்டரை பண்ண அவசியம் கிடையாது. சேம் ஸ்டேட் தான் வருது. சரிங்களா? அது வந்து ஷுட் கம்ப்ளீட் அப்டேட்ல அது கிளாரா ஃபுல்லா பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. சரிங்களா? என்னன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் ப்ராப்ஸ் நியூ ப்ராப்ஸ் வருதோ அப்போ மட்டும் தான் நீங்க வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அது வந்து இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் மட்டும் என்னன்னா ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஒரு மைண்ட்ல வச்சுங்க என்னன்னா ஸ்டாட்டிக் கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் வந்துட்டு இந்த இடத்து இது இந்த மெத்தடுக்குள்ள நம்ம திஸ்ங்க ஒரு கீவேர்டை மிஸ் பண்ண முடியாது. சரிங்களா? திஸ்ன்னு போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் கால் பண்ண முடியாது. சரிங்களா? என்னன்னா நத்திங் பட் இது ஒரு ரிட்டர்ன் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் நார்மல் ஆப்ஜெக்ட் ஆஃப் போட்டுட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்டேட் நேம் அட்ரஸ் கோலன் நெஸ்ட் ப்ராப்ஸ் டாட் அட்ரஸ் இன்ஃபோ. சரிங்களா? என்னன்னா கெட் டிரைவ்டு ஸ்டேட் பண்ண ப்ராப்ஸ்ல 2 பாராமீட்டர் வரும். நெஸ்ட் ப்ராப்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட், அதுக்குள்ள என்னன்னா நம்மளோட லோக்கல் ஸ்டேட். இது வந்து என்னன்னா கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ்ல டேட்டா நீங்க யூஸ் பண்ண முடியாது. திஸ் டாட் செட் ஸ்டேட்னு போட்டுட்டு ஸ்டேட்னு போட்டுட்டு நம்ம என்ன நார்மல் செட் ஸ்டேட் பண்ணுவோம் பாத்தீங்களா ரியாக்ட்ல, இதுல போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அட்ரஸ் கோலன் நெஸ்ட் ப்ராப்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது வந்து அப்ளிகபிள் இட்ஸ் நாட் சூட்டபிள் இன்சைட் த கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ஸ். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்றான்னா அவன் சிம்பிளா என்ன சொல்றான்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்றான். அப்போ நார்மல் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவான். அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னா அதோட ஸ்டேட் நேம் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? போயிட்டு என்ன பண்றேன், சப்போஸ் வந்துட்டு எதுவுமே நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் வர அட்ரஸ் இன்ஃபோமும் கரண்ட் ஸ்டேட் இருக்க அட்ரஸும் சேமா இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் நல் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மீனிங் என்னன்னா அதாவது இந்த காம்பனன்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல, அதாவது அந்த என்ன பழச ரெண்டர் ஆச்சோ அதே அந்த ஸ்டேட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ தான் அர்த்தம். ரிட்டர்ன் நல் கொடுத்துருக்கீங்கன்னா. சரிங்களா? ஓகே. போயிட்டு என்ன பண்றேன், இது வந்து அந்த ஸ்டேட் வந்து ரெண்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். எம்போய் இன்ஃபோ காம்பனன்ட்ல அட்ரஸ் சேஞ்ச் அட்ரஸ் ஜி எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. ஜி இதுல வந்து ஸ்டாட்டிக்ல மெத்தட்ல எல்லாமே ஃபங்க்ஷன்ல வந்து எப்பவுமே திஸ் யூஸ் பண்ண கூடாதா? ஆமா ப்ரோ, இந்த ஆமா கரெக்ட். ஸ்டாட்டிக்ல திஸ் யூஸ் பண்ண அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? அதான் ரெண்டு மெத்தட் தான். ஃபங்க்ஷனாலிட்டி வர்க் ஆகாது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வர்க்கே ஆகாதா? கரெக்ட். ஆமா ப்ரோ, திஸ் இஸ் செட் ஸ்டேட் அதுல யூஸ் பண்ண முடியாது ப்ளூக்குள்ள. இல்ல திஸ்ன்னு போட்டு ஒரு மெத்தட் எக்ஸ்டர்னலா மெத்தட் கால் பண்ண முடியாது. ஒரு ரெண்டு மெத்தட் தான் ப்ரோ இருக்கு. என்னன்னா கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் கெட் ஸ்னாப்ஷாட் எரர் ஹேங் ஒன்று இருக்கும். என்ன கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் எரர் இது ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் மெத்தட், மத்தெல்லாம் நார்மல் மெத்தட் தான். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றோம் நம்ம சினாரி என்னன்னா கெட் டிரைவ்டு ஹலோ குமார் ஜீவா. சொல்லுங்க ஜீவா.
இப்போ நாங்க கன்சோல்ல பண்ணோம். இப்போ கன்சோல் பிரிண்ட் பண்ண முடியுமா இந்த கேஸ்ல? ஓகே ஜோ பண்ணலாம். அதாவது இந்த கேஸ் கன்சோல் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும் ஜோ. அது நார்மல் தான். அதாவது ரிட்டர்னுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. ரெண்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு ரெண்டர் கன்சோல் லாக்ல போயிட்டு என்ன பண்றேன், இல்ல எனக்கு அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, கெட் டிரைவ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அங்க என்ன வேல்யூ வருதுங்கிறத நான் பார்க்கணும். ஓகே அது சப்போர்ட் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஐட்டம்ஸ் நாங்க வந்து ஆட் பண்ணணும். அப்படி பண்ணிக்கலாமா அதுக்குள்ள? எப்படி செட் ஆஃப் ஐட்டம்ஸ்னா இப்போ நீ ரிட்டர்ன் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணல, அட்ரஸ் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி நான் நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணனும். அது ஆட் பண்ணலாம். அது நார்மல் ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. நீங்க இப்ப ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீ வந்துட்டு உங்களுக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேட்டை தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கீயா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே குமார், கண்டினியூ. எஸ் தேங்க்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ஷன் போடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன வருதுன்னு பார்த்தோம்னாங்க உங்களுக்கு இந்த ஃப்ளோ புரியலன்னா சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். மறுபடியும் டவுட் கிளியர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரியாக்ட் டைப்சைக்கிள் மெத்தட் இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். மற்ற நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக் தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு. இப்போ நம்மளோட சேஞ்சஸ் என்னன்னா, உங்களுக்கு இப்போ எம்ப்ளாயி காம்பவுண்ட் மட்டும் இருக்க ஒரு டைம் பண்ணிடலாம். என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இங்கே சென்னை என்டர் பண்ணியிருக்கேன், சென்னைன்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது சென்னைன்னு வந்துடும் உங்களுக்கு. அடுத்து சேஞ்ச் அட்ரஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஹேண்டில் சேஞ்ச் அட்ரஸ் இந்த மெத்தடு கால் ஆகும். இந்த மெத்தடுக்குள்ள பெங்களூர் அட்ரஸ் மாத்துறேன். இந்த பெங்களூர் அட்ரஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் ப்ராப்ஸா எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பவுண்டுக்கு ப்ராப்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? அனுப்பிச்சு விடும்போது எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பவுண்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு சென்னை தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சென்னைன்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல சென்னை கொடுக்க அவசியம் கிடையாது. இந்த இடத்துல டேட்டான்னு போயிட்டு என்ன பண்ணலாம்னா திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் டேட்டா அந்த நேம் எடுத்துலாம் உங்களுக்கு. அட்ரஸ் இன்ஃபோ ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் ரெண்டர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது இந்த காம்பவுண்ட் எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பவுண்ட் ரெண்டர் ஆயிடும். ரெண்டாகும்போது இன்சிலி ப்ராப்ஸ் வந்துட்டு சென்னைன்னு பாஸ் ஆயிடும் உங்களுக்கு. ப்ராப்ஸ்ல சென்னைன்னு இந்த ப்ராப்ஸ்னு உங்களுக்கு இந்த இதுல கிடைச்சிடும் உங்களுக்கு. பட் நான் என்ன பண்றேன், டேட்டா வந்து கன்சிஸ்டர்ல போயிட்டு டைரக்டா திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் அட்ரஸ் இன்ஃபோல சென்னைன்னு வந்துட்டு அட்ரஸ்க்கு அசைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸ்டைல் அசைன் ஆனால் உங்களுக்கு ரெண்டர் நடக்கும். ரெண்டர் நடக்கும்போது இந்த அட்ரஸ் இன்ஃபோ சேஞ்ச் அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சென்னைன்னு தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ரெண்டு இது போட்டிருக்கேன், இது மாத்திடுறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்ல சென்னைன்னு கிடைச்சிரும். அடுத்து நான் என்ன பண்றேன், போயிட்டு எம்ப்ளாயி காம்பவுண்ட்ல ஒரு ஆன் கிளிக் ஒரு ஈவெண்ட் எழுதிருக்கேன், ஹேண்டில் சேஞ்ச் அட்ரஸ். இந்த மெத்தட் கால் பண்ணும்போது சென்னைக்கு போல பெங்களூர் மாத்துறேன், உங்களுக்கு ப்ராப்ஸ் கிடைக்கும். ப்ராப்ஸ் வரும்போது மறுபடியும் இங்க வரும். இந்த காம்பவுண்ட் ரெண்டர் ஆகும்போது இந்த இடத்துல இந்த மெத்தட் யூஸ் ஆகும், கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ஸ். அதாவது என்னன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ப்ராப்ஸ் வச்சு ஹேண்டில் பண்றீங்களோ அந்த 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 அது மாதிரி சினாரியோ காம்பரன்ஸ்ல நீங்க போயிட்டு ஸ்டாட்டிக் கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ஸ் நீங்க போட்டுக்கலாம். எதுக்குன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் என்ன ப்ராப்ஸ் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ஸ், என்ன அந்த ஸ்டேட் வந்து என்ன வேல்யூ இருக்கு, அந்த ரெண்டு வேல்யூ சேமா இருந்ததுன்னா ரெண்டர் பண்ணணும்னா இல்லைன்னு பண்ண தேவையில்லை. ஸ்மால் செக் தான் இது. ஓகேங்களா? ஓகே, என்னன்னா ஸ்டேட் அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு. ஐ திங்க் இட்ஸ் வொர்க்கிங் ஃபைன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் லோட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் லோட் ஆயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது அட்ரஸ் சிம்பிள் சென்னைன்னு கிடைச்சிருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் ஸ்டேட்லயும் சென்னைன்னு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா அது ஸ்டேட் உங்களுக்கு அசைன் ஆயிருக்கும் உங்களுக்கு. கிளியர் பண்ணிட்டு இப்போ போயிட்டு சேஞ்ச் அட்ரஸ் கொடுக்குறேன், பெங்களூர் மாறிடுச்சு. எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பவுண்ட் சேஞ்ச் அட்ரஸ் பெங்களூர் மாறிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ஸ்ல என்ன வரும், ஃபர்ஸ்ட் ப்ராப்ஸ் என்ன, இது நல்லா லாக் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது சென்னைன்னு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ஸ்னா பேரண்ட் காம்பவுண்ட் சைல்டு காம்பவுண்டுக்கு என்ன ப்ராப்ஸ் வருது, இட் இஸ் லைக் த நெக்ஸ்ட் ப்ராப்ஸ். நியூ ப்ராப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ஸ்னு சொல்லுவோம். அதுல பெங்களூர்னு வந்துடும். ப்ரீவியஸ் ஸ்டேட்டுங்கிறது என்னன்னா, அதாவது பெங்களூர் வரதுக்கு முன்னாடி அந்த அட்ரஸ்னு ஒரு ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருந்தது, சென்னைன்னு இருந்தது. சரிங்களா? அதான் இங்க என்ட்ரா இருக்கு. சரிங்களா? சென்னைக்கு பதிலாக பெங்களூர் மாத்தியாச்சு நம்ம. சரிங்களா? இதான் வந்து கெட் டிரைவ்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ஸ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா நீங்க ஸ்டேட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அங்க கன்சோல்ல 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்குல, எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஓகே, யார் ப்ரோ, பேர் என்ன ப்ரோ? பரமேஷ். பரமேஷ். ஓகே,
ப்ரோ என்னன்னா ரெண்டுமே 2 ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து 2 ஆயிடும் ஒண்ணு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் 2 ஆயிடும். அடுத்த டைம் வந்து உங்களுக்கு எது ஸ்டேட் மாறுச்சுன்னா மறுபடியும் 2 ஆகும். அதான் 2 டைம்ஸ் 2 ரீசன். ஆக்சுவலா மாறின ஸ்டேட் தான் 2 வாட்டி காமிச்சிருக்குல்லவா? நெக்ஸ்ட் ப்ராப்ஸ்ல 2 வாட்டி பெங்களூர் கன்சோல் ஒன்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓகே. சரி. இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் வந்து பெங்களூர். சோ நம்ம அந்த கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 2 டைம்ஸ் அந்த சேம் காம்போனன்ட் ரெண்டர் ஆயிருக்கு. கரெக்ட். ஆமா. அது என்னன்னா ப்ரோ பேரண்ட் காம்பனன்ட் ஒரு சின்ன லாஜிக் தான். என்னன்னா நல்லா நோட் பண்ணுங்க. பேரண்ட் காம்பனன்ட் இது எம்ப்ளாயி காம்பனன்ட் பேரண்ட் காம்பனன்ட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு 2 ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் 2 ஆகும்போது உங்களுக்கு என்னன்னா இந்த எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் டைம்ல 2 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஓகே. 2 ஆயிட்டு மறுபடியும் என்ன பண்றேன், மறுபடியும் இதுலயும் போயிட்டு சேஞ்ச் ஹேண்டில் சேஞ்ச் அட்ரஸ்ல ஸ்டேட் மாறுது. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், எப்பனாலும் ஸ்டேட் மாறுதோ அப்பெல்லாம் வந்து 2 மெத்தட் கால் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த டைம் ஒரு டைம் 2 ஸ்டேட் மாறுது, அட்ரஸ் ஸ்டேட் மாறுது. இந்த ஒரு டைம் 2 மறுபடியும் என்ன பண்றேன், எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் போயிட்டு என்ன பண்றேன், இங்க ஒரு ஸ்டேட் மாத்துறேன், மறுபடியும் அட்ரஸ் போயிட்டு இங்க ஒரு ஸ்டேட் மாத்துறேன். மறுபடியும் என்ன நடக்கணும், உங்களுக்கு மறுபடியும் இந்த காம்பனன்ட் 2 ஆகும் உங்களுக்கு. அதான் வந்துட்டு என்னன்னா 2 டைம்ஸ் 2 ரீசன் இது. இங்க செட் ஸ்டேட் எதுவும் நடக்கல. அதாவது எனக்கு என்ன தெரியும்னா, இப்போ பேரண்ட் காம்பனன்ட்ல ஒரு சேஞ்ச் நடக்கு, ஒரு செட் ஸ்டேட் பண்றோம் அப்படின்னா ரெண்டர் கால் ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு உள்ள இருக்க சைல்டு காம்பனன்ட்ஸ் எல்லாமே திருப்பி இப்போ வந்துட்டு ஒரு பேரண்ட் காம்பனன்ட்ல ஒரு 10 சைல்டு காம்பனன்ட் இருக்குன்னா 10மே திருப்பி ரெண்டர் ஆகும், ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் பேரண்ட்ல. கரெக்ட். இப்போ இன்கேஸ் சைல்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடக்கு அப்படிங்கும் போது சைல்டு மட்டுமே நான் செட் ஸ்டேட் பண்ணாலும் அது பேரண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அது ஆகாது. அது அப்படி வராது உங்களுக்கு. சைல்டு காம்ல அப்டேட் பண்ணீங்கன்னா பேரண்ட் காம்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரிங்களா? இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பஸ் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஹலோ ப்ரோ. ப்ரோ உங்க பேர் ப்ரோ? ப்ரோ நித்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஐ திங்க் அந்த 2 டைம் கன்சோல் ஆகுறது எங்க அப்படின்னா அந்த கோடு போங்க ப்ரோ. ஐ திங்க் அந்த மேல நம்ம இந்த எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்ல இல்ல எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்ல பாத்தீங்கன்னா அட்ரஸ் நம்ம ஸ்டேட் செட் பண்றோம்ல ப்ரோ, அங்க ஒரு டைம் செட் ஆகுதுல ப்ரோ, this dot prop dot address info. அதனால தான் எனக்கு கன்சோல் உங்களுக்கு மறுபடியும் இருக்கா 2 டைம் வருது. ஆமா கரெக்ட் ப்ரோ. இது என்னன்னா அதுவும் என்ன சொன்ன பாத்தீங்களா, என்னன்னா இது வந்து டேட்டா லிஸ்டட் செட் யூஸ் பண்ண முடியாது. இல்ல ப்ரோ சாரி ப்ரோ, அந்த இடத்துல this dot prop dot address info பதிலா சென்னை நீங்க ப்ரீவியஸ் ஒன்னு போட்டீங்கல அட்ரஸ் ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்டர்ல அங்க அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா சென்னை போட்டீங்கன்னா ஐ திங்க் அந்த டபுள் இதுல வந்து நம்மளுக்கு கிளியரா நினைக்கிறேன். இது சரி நாம ப்ரோ கரெக்ட் தான். அது என்னன்னா இருங்க ஒரே நிமிஷம் இதான் சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. அவரு ப்ரீவியஸ் பரமேஸ்வர் क्वेश्चन கேட்டார்ல அதுக்கு ப்ரோ நத்திங் பட் என்னன்னா இது என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்க 2 ஆயிடும் கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆகும்போது மறுபடியும் ஒரு டைம் 2 ஆகும். எம்ப்ளாயி இன்ஃபோ காம்ல ஃபர்ஸ்ட் 2 ஆகும்போது என்ன லாக் போடுமோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கால் ஆயிடும் கரெக்ட்டுங்களா? அடுத்தது எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்குள்ள போகும்போது என்ன நடக்கணும், இந்த டிஸ்ல இது ஒன் ஆஃப் செட் ஸ்டேட் மாதிரி தான் இது. சரிங்களா? செட் ஸ்டேட் மறுபடியும் என்ன நடக்கணும், அந்த அட்ரஸ் இது டிஃப்ரெண்டா இருக்கும்போது மறுபடியும் இந்த இடத்துல 2 ஆகும். 2 வந்து அட்ரஸ் மாறும் உங்களுக்கு. அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டேட் அட்ரஸ் எடுத்தீங்கன்னா பெங்களூர் மாறும்போது உங்களுக்கு மறுபடியும் அந்த லாக் வந்திருக்கும் உங்களுக்கு. குமார் அந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம் ட்ரிகர் ஆகும் அதை மட்டும் சொல்லு. ஏன்னா ஒரு டைம் ஃபங்க்ஷன் ஆன் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது இல்ல. இப்போ நீ அட்ரஸ் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து ஆன் கிளிக் எழுதியிருக்க, ஆன் கிளிக் வந்து நீ அட்ரஸ் இன்ஃபோங்கிற வேல்யூ பாஸ் பண்ற வேல்யூ இங்க வந்து ஸ்டாட்டிக் டிரைவ் அலவுட் ஃபங்க்ஷன் மூலியமா ட்ரிகர் ஆகுது. பட் அந்த ஃபங்க்ஷன் 2 டைம் ட்ரிகர் ஆகிறப்ப அதுதான் அவர் கேட்குறாரு, அது ஏன் 2 டைம் ட்ரிகர் ஆகுது? ஒரு டைம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேல்யூ செக் பண்ணிரும், வேல்யூ செக் பண்ணிட்டு அப்படியே அப்டேட் ஆயிரும். திரும்ப 2வது டைம் ஏன் அது டிஸ்பிளே ஆகுதுன்னா எங்களோட டவுட், எனக்கும் அதே டவுட் தான்.
அது நீ இப்ப 10 சேஞ்ச் பண்ண அப்புறமும் திரும்ப அதே இஷ்யூ தான் வருது. இல்ல என்னோட நான் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ப்ரோ மறுபடியும் சொல்றேங்க நதிங் பட் ஓகேங்களா. ஓகே குமார் நம்ம வந்து செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அனலைஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லு, நீ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணு. அதான் கடைசியா பார்த்துக்கலாம். ஓகே அப்படிங்களா. ஓகே ப்ரோ இது நோட் பண்ணி வச்சிருங்க. மறுபடியும் ஒன்னு செஷன் வேணா டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஷூர் குமார் கோ ஹெட். இது வரைக்கும் கிளியரா இருக்குல்ல? ஸ்டெப் நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்றோம்னு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? சரிங்களா. இது வந்து மவுண்டிங்ல உங்களுக்கு எல்லாமே இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஸ்டர் நம்ம என்ன பண்றோம், எதுக்கோஸ் யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாட்டிக் கேட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், காம்பனன்ட் வில் ரிசீவ் ப்ராப்ஸ். இது வந்து அன்சேவ் பண்ணிட்டாங்க. அது வந்து கேட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் ரெண்டு மெத்தட் நல்லா தெரிஞ்சிருக்கும். காமன் டிட் மவுண்ட் எதுக்குன்னா உங்களுக்கு லாஸ்ட் செஷன் இது கவர் பண்ணியிருப்பேன். ஒரு காம்பனன்ட் வந்து ப்ரௌசர் ரன் ஆகி முடிஞ்சோன்னு அடுத்து இம்மிடியேட்டா கால் ஆகுறது வந்து காமன் டிட் மவுண்ட். இந்த மெத்தட் உங்களுக்கு கால் ஆகும். சரிங்களா. என்ன பண்றேன், போயிட்டு எம்ப்ளாய் காம்பனன்ட் ஒன்று வச்சிருக்கேன். இது இட்ஸ் லைக் பேரண்ட் காம்பனன்ட். இதுக்கு போயிட்டு என்ன பண்றேன், ஒரு டிட் மவுண்ட் எழுதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி காம்பனன்ட் வில் மவுண்ட் ஒரு மெத்தட் லைஃப் சைக்கிள் மெத்தட் வச்சிருந்தாங்க. காம்பனன்ட் வில் மவுண்ட் இட்ஸ் லைக் அன்செட் மெத்தட். காம்பனன்ட் வில் மவுண்ட் என்னன்னா, காம்பனன்ட் ரெண்டாக முன்னாடி ஏதாச்சும் நீ ஸ்டேட் மாற்றணும் செட் பண்ணணும் அப்படின்னா using that component will mount. ஓகேங்களா. அந்த மெத்தட் வந்து அன்சேட் மெத்தட். it is like that, not recommended. ஓகேங்களா. அது தூக்கி இன் ஃபியூச்சர் ரியாக்ட் வெர்ஷன்ல தூக்கிடுவாங்க. சரிங்களா. என்னன்னா டிட் மவுண்ட் என்னன்னா, ஒரு காம்பனன்ட் வந்து ரெண்டாகி முடிஞ்சோன்னு இந்த மெத்தட் கால் ஆகும். போயிட்டு என்ன பண்றேன், ஒரு ஸ்டேட் வந்து குமார் நேம் வந்து குமார்னு இருக்கு. சும்மா நத்திங் பட் போயிட்டு செட் டைம் அவுட் போட்டுக்கிறேன். இங்க போயிட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரெண்டா வந்து குமார் ஆர்னு ரெண்டாயிடும் நேம்ல, எம்ப்ளாய் காம்பனன்ட் நேம்ல ரெண்டாயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் கழிச்சு உங்களுக்கு என்ன நடக்குன்னா, மறுபடியும் ஸ்டெடி ஸ்டேட் மெத்தடில் வந்து ரியாக்ட் ஜேசன் மாறிடும் உங்களுக்கு. ஓகே குமார் இருக்கும் ரியாக்ட் ஜேசன் டைம் நீ விசிபிளா இருக்குல்ல, டைம் மாத்திட்டுங்களா? 5 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் குமார்னு இருக்கும், அதுக்கப்புறம் ரியாக்ட் மாறிடும். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா, இப்போ வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் போட்டேன் இது. சரிங்களா. ஆக்சுவலி ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சிருப்பேன், இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே டிட் மவுண்ட் மேக்ஸிமம் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, யூசிங் தட் ஹெச்ஏபி கால். ஓகேங்க. ஒரு ஏபிஐ நீங்க கால் பண்ணணும், இல்லைன்னா ஒரு சர்வர் இன்ட்ராக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி URL கால் பண்ணி அக்சஸ் பண்ணணும்னா யூசிங் தட் காமன் டிட் மவுண்ட் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே இது கிளியர் தான் ப்ரோ. இந்த மெத்தட் கிளியரா இருக்குல்ல? இதுல ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இதுல ப்ரோ காம்பனன்ட் டிட் மவுண்ட்னா வந்து ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்டை கொடுக்கறது தான் ப்ரோ ஷார்ட்டா? இல்ல ப்ரோ, என்னன்னா ஒரு காம்பனன்ட் வந்துட்டு ரெண்டாகி முடிஞ்சிடும், ப்ரௌசர் ரெண்டாகி முடிச்சோனுமே அடுத்த செகண்ட் உங்களுக்கு கால் ஆகும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இது ஏபிஐல எப்படி ப்ரோ, இது எப்படி ப்ரோ நம்ம ஏபிஐல கால் பண்ணலாம்? அது சின்னலா ஐட்ட ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க. இதான் ப்ரோ லாஸ்ட் செஷன் இது கவர் பண்ணிருப்பேன். என்னன்னா நதிங் பட் ஃபெட்ச் ஒரு மெத்தடுக்குள்ள தேர்ட் பார்ட்டி URL போட்டுட்டு வர ரெஸ்பான்ஸ் ஜேசன் இங்கிஃபையா இருக்கும், ஜேசனை மாத்திட்டு வர ஸ்டேட் வந்துட்டு செட் ஸ்டேட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே அடுத்து கேட்ச்லாம் இருக்கு ப்ரோ. கேட்ச்லாம் போட்டு சம்திங் அந்த எரர் வந்துச்சுன்னா ஹேட்ச் மெத்தட் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அது இப்போ அந்த இதுல செஷனை கவர் பண்ணல, உங்களுக்கு எரர் ஹேண்ட்லிங் கவர் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா ப்ரோ. ஃபெட்ச்சுக்கு பதிலா நீங்க ஆக்சியாஸ் மாதிரி இத போட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, அது பார்க்கலாம் ப்ரோ, அது நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. சரிங்க ப்ரோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருங்க, குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரியாரிட்டி என்னன்னா, ஒரு ரியாக்டோட ஒரு பிகினர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் இந்த டைம் முடிஞ்சிட்டு ஆஃபீஸ் பண்ணீங்க, என்னோட ஸ்கோப் அதான்ஜி என்னன்னா, இப்போ இந்த டூரேஷன் 10 days 20 days கழிச்சு ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா ரியாக்ட் கொடுத்தாங்க ஒர்க் பண்ணுவீங்க. அது மாதிரி அது என்னோட ஐடியா. சரிங்களா. அது மாதிரி கொண்டாந்து ஓகேங்களா. அது ஆக்சஸ் வந்து லாஸ்ட் செஷன்ல பார்க்கலாம் ஜி. சரிங்களா. ஓகே
என்னன்னா செட் இது இது கிளியர் தான் உங்களுக்கு. காமன் டிட் மோட் இது கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு? இதே டவுட் இருக்கா அப்புறம் உங்களுக்கு? குமார், ஒரே ஒரு சின்ன டவுட். இது வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா நேம் அப்படின்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் டாட் நேம்லயே வந்து கிடைச்சிரும். இதே நான் வந்துட்டு ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டைம்ல எப்படி நான் கம்பேர் பண்ண முடியும்? மல்டி டைமென்ஷனல் அரே வரும்போது உங்களுக்கு வந்து டேட்டா யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், அதுக்கு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இருக்கு. லோடேஸ்னு ஒரு லோடேஸ் ஒரு லைப்ரரி இருக்கு பாத்தீங்கல்ல. அதாவது என்னன்னா ப்ரோ டேட்டா வந்துட்டு டீப் க்ளோனிங் பண்ண முடியாது உங்களால. நார்மல் டாவர்ஸ்க்கு டீப் க்ளோனிங் பண்ணிட்டு உங்களால ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ண முடியாது. அது ஷாலோ க்ளோனிங் தான் நடக்கும் உங்களுக்கு. ஷாலோ க்ளோனிங் தான் நடக்கும். அது பேரண்ட் லெவல்ல மட்டும்தான் க்ளோனிங் நடக்கும். இன்டர்னல் லெவல்ல போய் செக் பண்ணணும்னா பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு இதுல வந்து யூஸ் பண்ணணும்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணது இல்ல இந்த கான்செப்ட். வேணா அடுத்த செஷன்ல இது கவர் பண்றேன். சரிங்களா? ஓகே, இந்த லைப்ரரி இருக்கு. இது யூஸ் பண்ணி உங்களால டீப் லெவல்ல க்ளோனிங் உங்களால பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே, ஓகேங்களா? இது வேணா உங்களுக்கு வேணா வேணும்னா செஷன் வேணா ஒரு செஷன் எடுக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே சூப்பர். ஓகே, இது வரைக்கும் கிளியர் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? என்னன்னா இப்போ செஷன்ல என்னன்னா மவுண்டிங் ஃப்ளோ முடிச்சாச்சு. இவ்வளவு மவுண்டிங்ல இவ்வளவு தான் ப்ரோ. இது தவிர எதுவுமே கிடையாது மவுண்டிங்ல. மவுண்டிங் என்னென்ன பண்ணி இதெல்லாம் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது அப்டேட்டிங் என்னன்னா நத்திங் பட் ஒரு காம்பனன்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்கல்ல, ரெண்டாவது உங்களுக்கு ஸ்டேட் வந்துட்டு என்னன்னா நேம்ல குமார்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரும். அடுத்து என்ன பண்றோம், ஆன் சேஞ்சில் மறுபடியும் ஆன் கிளிக்ல ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ணி ஒரு ஈவெண்ட் ஃபயர் பண்ணி அந்த ஸ்டேட் நேம் நான் மாத்துறேன். ரியாக்ட் ஜேஸ்னு மாத்தும் போது இந்த இடத்துல அப்டேட் நடக்கும். அப்டேட் நடக்கும்போது நம்ம ஒரு கொரி எனக்கு டவுட் இருக்கு. சொல்லுங்க ஜீவா. ஓகே, இப்போ வந்து ஒரு நான் மவுண்ட்ல கேக்குறேன். ஓகேவா? ஸோ மவுண்ட்ல நீ வந்து இப்போ 4 இது எடுத்த. ஸோ மவுண்டிங்ல கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் ஸ்டாட்டிக், அப்புறம் காம்பனன்ட் டிட் மவுண்ட். இப்போ வந்து நான் வந்து அந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போது இனிட், இப்போ ஆங்குலர் நான் ஜேஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இனிட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணுவேன். ஸோ எப்போ அந்த காம்பனன்ட் ட்ரிகர் ஆகுதோ, இனிஷியலைஸ் ஆகுதோ, அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதணும். இந்த மாதிரி கேஸ் நான் வந்து எதில் எழுதுனா கரெக்டா இருக்கும்? ஸோ இப்போ காம்பனன்ட் டிட் மவுண்ட்ல எழுதணுமா இல்லை கன்ஸ்ட்ரக்டர் எழுதணுமா? என்னன்னா ஜீவா, என்னன்னா நீங்க டேரக்டா ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா நீங்க புரிஞ்சிருச்சு கரெக்ட். என்ன இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரியாக்ட்ல காம்பனன்ட் வில் மவுண்ட்னு ஒரு மெத்தட் வச்சிருந்தோம். சரிங்களா? என்ன மெத்தட்னா காம்பனன்ட் வில் மவுண்ட் ஒரு மெத்தட் வச்சிருந்தோம். அந்த மெத்தட் என்ன பண்ண உங்களுக்கு, அந்த காம்பனன்ட் வந்துட்டு ப்ரௌசர் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ லாஜிக் பண்ணணும், சம்திங் ஆர்டர் பண்ணணும், சம்திங் ஒரு மெத்தட் கால் பண்ணி டேட்டா ஃபெட்ச் பண்ணி ரெடியா வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி எப்படி கால் பண்ணி டேட்டா எப்படி வந்து பைண்ட் பண்ணணும், சம்திங் எல்ஸ். ஓகேங்களா? ஒரு வேரியபிள ஸ்டேட் செட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். இது மாதிரி சினாரியோ வரும்போது காமன் வில் மவுண்ட்னு ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தான். சரிங்களா? ஆனா இது இட்ஸ் லைக் தட் ஈக்குவல் டு ஆங்குலர்ல இன்ட் மெத்தட், இன்ஸ்லைஸ் மெத்தட் இட் இஸ் ஈக்குவல். ஓகேங்களா? ஆனா வந்துட்டு என்ன பண்ணிட்டானா இப்ப வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல காமன் வில் மவுண்ட் தூக்கிட்டான். இட்ஸ் லைக் தட் அன்ஸ்லைக் மெத்தட். இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே, இன் ஃபியூச்சர் ரியாக்ட் வெர்ஷன்ல தூக்கிடுவான். நீங்க என்ன பண்ணலாம்னா இது மாதிரி ஒரு முன்னாடியே என்ன கால் பண்ணணும் அப்படின்னா யூசிங் தட் இதுல போய் ரெண்டர் மெத்தடுக்குள்ள போயிட்டு நீங்களும் ஒரு மெத்தட் கஸ்டமா ஒரு மெத்தட் நீங்க கால் பண்ணிக்கலாம். அங்க போயிட்டு எப்படின்னா கான்ஸ்டன்ட் போட்டு சம்திங் ஒரு மெத்தட் ஹேண்டில் எம்ப்ளாயிஸ்னு ஒரு லாஜிக் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். லாஜிக் போடணும். இந்த இடத்துல நீங்க அந்த லாஜிக் போட்டுக்கலாம் சம்திங். ஓகேங்களா? இந்த லாஜிக் போட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து எப்ப நடக்கும்னா உங்களுக்கு ஒட்டை ரன் ஆகும் போது இந்த மெத்தட் கால் ஆயிடும். உங்களுக்கு ஹேண்டில் எம்ப்ளாயிஸ் மெத்தட் கால் ஆயிடும். அதுக்குள்ள இந்த லாஜிக் போட்டு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் வந்துட்டு எனக்கு என்னன்னா நீங்க கன்சிஸ்டன்ட்ல போயிட்டு நீங்க எந்த ஒரு லாஜிக்கும் போடக்கூடாது. ஒன்லி ஃபார் டிக்ளரேஷன் மட்டும் தான் வேல்யூ இனிஷியலைஸ் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லிங் வந்துட்டு பைண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் அந்த இடத்துல பண்ணவும் கூடாது கன்சிஸ்டர்ல. சரிங்களா? பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஓகே இமிடியேட்டா ரெண்டாயிரம் முடிச்சோன்னு கால் பண்ண கூட காம்படிட் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜோ, இது ஓகே, டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே குமார். ஸோ சப்போஸ் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை ரெண்டருக்குள்ள வந்து நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணணும், எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டிலே ஆகும். ஸோ அதனால இந்த ரெண்டரிங் செக்ஷன் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுல்ல? ஸோ
அது அதுக்கு வர வந்து நீங்க வரைக்கும் என்ன இந்த ரெண்டரிங் வந்து அது வந்து நீங்க அசிங்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. அசிங்கனஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து அசிங்கன்ற வெயிட்னு இருக்கு பாத்தீங்கல்ல, அது யூஸ் பண்ணி உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது வர வரைக்கும் மற்ற ப்ராசஸ் டிலே ஆகாம பிசைட்ல ஆமா ப்ராசஸ் பாடு அசிங்கண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்ல. கரெக்ட் கரெக்ட். இப்போ வந்து இதுல போயிட்டு நான் ஒரு மெத்தேடு தேர்ட் பார்ட்டி நான் கால் பண்றேன்னா வெயிட்னு போட்டுட்டு கால் ஏபி கால் ஏபின்னு ஒரு வச்சிருந்தோன்னா அந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா போதும், அது வெயிட் ப்ராசஸ் இது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். மற்றதெல்லாம் ரெண்டாயிரும் உங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரிங்களா? டேட்டா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே குமார், தேங்க்ஸ். புரிஞ்சிச்சு. ஓகே. அடுத்து என்னன்னா இப்போ என்ன சொல்லணும் உங்களுக்கு, அப்டேட் மெத்தட். அப்டேட்டிங் அப்டேட் எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட் மாறுதோ அப்பெல்லாம் வந்துட்டு, அதாவது ஒரு என்னன்னா அப்டேட் செக்ஷன் மட்டும் நான் தனித்தனி பிரிச்சுங்க, அது மட்டும் கிளியரா இருந்தது. எந்த இடத்துல மவுண்டிங் நடக்குது, எந்த இடத்துல அப்டேட்டிங் நடக்குது, எந்த இடத்துல அன்மவுண்ட் நடக்குதுன்னு. ஓகேங்களா? அப்டேட்னு என்னன்னா ஒரு காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆகும்போது ஸ்டேட் வந்து குமாரன் இருக்கும், ரெண்டாயிரம் முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம், யூசரா போயிட்டு ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்றேன், ஆன் கிளிக்ல ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்றேன். பண்ணும்போது நேம்ங்கிறது வந்து குமார் போல ரியாக்ட் மாறுது. மாறும்போது உங்களுக்கு ஸ்டேட் மாறும். ஸ்டேட் மாறும்போது ரெண்டரை மெத்தட் கால் ஆகும். ரெண்டரை மெத்தட் கால் ஆகுற டைம்ல உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் கால் ஆகும்னா இது மாதிரி மெத்தட், இந்த 5 மெத்தட்ஸ் உங்களுக்கு கால் ஆகும். சரிங்களா? இதான் சினாரியோ. என்னன்னா ஆடியோ கேட் டிரைவ்டு ஸ்டேட் பண்ண ப்ராப்ஸ் கால் ஆகும், ஷூட் காம்பனன்ட் அப்டேட் கால் ஆகும், ரெண்டரை மெத்தட் கால் ஆகும், கேட் ஸ்டாம்ப் சார் ஃபிஃபர் அப்டேட் கால் ஆகும், ஃபார்ம் டேட் அப்டேட் கால் ஆகும். ஓகேங்களா? இது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே கிளியர் ஐடியா இருக்கு நினைக்கிறேன். கேட் டிரைவ்டு ஸ்டேட் பண்ண ப்ராப்ஸ் இது 2 டைம் கால் ஆகும். மவுண்டிங்லயும் கால் ஆகும், அப்டேட்லயும் கால் ஆகும். ஏன் அப்டேட்ல கால் ஆகுதுன்னா, இப்ப சின்ன நம்ம சினாரியோ எடுத்துங்களே, ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது அட்ரஸ் வந்து சென்னைன்னு இருக்கும், சேஞ்ச் அட்ரஸ் கொடுக்கும்போது பெங்களூர் மாறுது. அந்த வேல்யூ வந்து ப்ராப்ஸ் வந்துட்டு ஒரு சைல்டு காம்பனன்ட் அனுப்புறேன். சைல்டு காம்பனன்ட் அனுப்பும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு கேட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் அப்டேட் கால் ஆகும். இட் இஸ் லைக் அப்டேட்டிங் ஸ்டேஜ். வேற ப்ராப்ஸ் எடுத்து ஸ்டேட் செட் பண்ணி ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? இது கிளியர் தான் உங்களுக்கு கேட் டிரைவ்டு ஸ்டேட் பண்ணி ப்ராப்ஸ். அடுத்து என்ன, ஷூட் காம்பனன்ட் அப்டேட். ஷூட் காம்பனன்ட் அப்டேட் என்னன்னா உங்களுக்கு இட் இஸ் லைக் பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல ரியாக்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா உங்களுக்கு அன்வான்டா ரெண்டரிங் வந்து அவாய்ட் பண்ணலாம் யூசிங் தட் ஷூட் காம்பனன்ட் அப்டேட். ஓகேங்களா? இது என்ன பண்ணும், உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன். ஒரு சின்ன ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாய் இமேஜ் சம்திங், எம்ப்ளாய் இமேஜ் காம்பனன்ட் வச்சுக்கிறேன். சும்மா ரெஃபரன்ஸ்க்கு தான் அது. .jsx வச்சுக்கிறேன். இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஸ்டேட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். போயிட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணணும், லொக்கேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ஒரு ஸ்டேட் ஒன்று வச்சுக்கிறேன். அதில் போயிட்டு என்னன்னா சென்னை அப்படின்னு ஒரு லொக்கேஷன் ஸ்டேட் ஒன்று வச்சுக்கிறேன். இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ரெண்டர் பண்ணிக்கிறேன். டேட் ஸ்டேட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், ஆனால் ஸ்பீடாக டைப் பண்ணுறேன். ஓகே, இந்த லொக்கேஷன் வந்துட்டு இந்த ரெண்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது 2000 ஒரு டைம் பார்த்துடலாம் நம்ம.
ஆக்சுவலி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் காம்பனன்ட் ஃப்ரம் என்டர் பண்ணி வச்சு இப்போ டாப்ல போட்டுக்கிறேன். இது ஓகே. எம்ப்ளாயி இமேஜ் காம்பனன்ட் சென்னையில ரெண்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்க என்ன பண்றோம், போயிட்டு எம்ப்ளாயி இமேஜ் காம்பனன்ட்ல போயிட்டு கன்சோல் ஆக போடுறேன். லொகேஷன் லாகும் போட்டிருக்கேன். இது போயிட்டு லொகேஷன் ஸ்டேட் எடுத்துக்கிறேன். என்ன பண்றேன், அடுத்தது போயிட்டு ஒரு இது செட் பண்றேன். ஏன்னா ஒரு ஆன் சேஞ்ச் ஒரு பட்டன் செட் பண்ணிக்கிறேன். ஆன் சேஞ்ச் பட்டன்ல ஆன் கிளிக்ல ஒரு ஈவெண்ட் அடிக்கிறேன். சேஞ்ச் லொகேஷன் ஒரு பட்டன் இருந்தா ஸ்டார்ட் ஹேண்டில் லொகேஷன். இது 2 மணி வழியா ஈவென்ட் ஹேண்டில் எழுதலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் செஷன் கவர் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன், செட் ஸ்டேட் செட் பண்றேன். இது ஸ்டார்ட் செட் ஸ்டேட்ல லொகேஷன் ஒரு கீக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன், சென்னைக்கு வரலாம் ஊட்டின்னு மாத்திடுறேன். சரிங்களா? இப்போ சென்னை இருக்கு, ஊட்டின்னு மாறும். ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றேன், இது பண்றேன். மற்ற லாக்ல ரிமூவ் பண்ணிடலாம் இருங்க. இப்போ சென்னைன்னு இருக்கும், சேஞ்ச் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு மாறும். பட் ஊட்டி. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேம் ஸ்டேட்டு தான். இப்போ 2 டைம்ஸ் ரெண்ட் ஆகுது. அது அடுத்த செஷன்ல கவர் பண்ற உங்களுக்கு கேட்குங்களா? என்ன இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ஷுட் காம்பனன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் லைஃப் சைக்கிள்ல என்ன பண்ண, உங்களுக்கு சேம் ஸ்டேட்டு தான். ஊட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்னைன்னு இருக்கும். சேஞ்ச் லொகேஷன் மாற்றும் போது உங்களுக்கு ஊட்டின்னு நேம் வந்து ஊட்டின்னு தான் இருக்க போகுது. ஆனா ஊட்டின்னு இருக்கும் ஸ்டேட் இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வந்து ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? இது வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது என்ன சொல்ல வந்தா, உங்களுக்கு அன்வான்ட் ரெண்டரிங் வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இதான் மெயின் ஸ்கோப். இது என்ன பண்றேன், ஷுட் காம்பனன்ட் அப்டேட்ல போயிட்டு உங்களுக்கு 2 பேராமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட் 2 ப்ராப்ஸ் இருக்கும். சார் 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட். என்னன்னா ஷுட் காம்பனன்ட் அப்டேட் வந்து டிஃபால்ட்டா நீ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டா ரிட்டர்ன் ட்ரூ தான் பண்ணும். ரிட்டர்ன் ட்ரூனா ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரிட்டர்ன் ட்ரூ. இட் இஸ் டிஃபால்ட்டா வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும். சப்போஸ் வந்து எனக்கு வந்து காம்பர் ரெண்டர் பண்ண அவசியம் கிடையாது, எனக்கு வந்து ஊட்டின் தான் வந்துட்டு இருக்கு, எனக்கு ஆன் கிளிக் பண்ணும்போது ஊட்டின் வந்துட்டே இருக்கு, இந்த ரெண்டர் பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டர் ஆகுது. இது வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்னன்னா, ஷுட் காம்பனன்ட் அப்டேட்ல ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்னா, இஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேட், இதுக்கு அப்புறம் வர ஸ்டேட், நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன இருக்கும், லொகேஷன் இருக்கு, ஈக்குவல் டு திஸ் டாட் திஸ் டாட் ஸ்டேட்டும். இப்போ கரண்ட் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் சரிங்களா, நாட் ஈக்குவல் திஸ் டாட் ஸ்டேட் லொகேஷன். ரெண்டு டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும், எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும். அப்போ எனக்கு ரெண்டு நடக்கும். சரிங்களா? இல்லாத போது எனக்கு என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரெண்டு அதாவது நெக்ஸ்ட் வர ஸ்டேட்டும் கரண்ட் ஸ்டேட்டும் வந்து எனக்கு வந்து சேமா இருந்ததுன்னா இன்னும் ரெண்டர் பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா? ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆயிடும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் வர ஸ்டேட்டும் கரண்ட் இருக்கிற ஸ்டேட்டும் ஊட்டியா இருந்ததுன்னா, சாரி சென்னை ஊட்டியா இருந்ததுன்னா எனக்கு ரெண்டர் பண்ணணும். இது செய்த ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேங்களா? இதை நாட் ஈக்குவல் போட்டிருக்கேன், செக் பண்ணோம். சென்னைன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது ஊட்டின்னு மாறிடும். மறுபடி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லாக் வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே சேமா இருக்கு, ஊட்டி ஊட்டின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் கொடுத்தா உங்களுக்கு ஊட்டின்னு தான் வரும். லாக் போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து லொகேஷன் வந்து ஊட்டின்னு தான் வரும். மறுபடியும் கிளிக் பண்றேன், மறுபடியும் ஊட்டின்னு தான் இருக்கா. ஊட்டின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இதான் அந்த ரெண்டர் லாக், ரெண்டர்ல லாக் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெண்டர் ஆகாது, உங்களுக்கு ஊட்டின்னு தான் வரும். ஓகேங்களா? இது மாதிரி என்னன்னா உங்களுக்கு சேம் ஸ்டேட் வேல்யூ இருக்கு, நேம் இருந்ததுன்னா நீங்க ரெண்டரை அவசியம். இந்த மெத்தட் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு என்ன நடக்குன்னா உங்களுக்கு ரெண்டரை ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது என்னன்னா நார்மல் பேரண்ட் காம்பனன்ட், அதாவது சேலோ காம்பனண்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? மவுண்ட்னா உங்களுக்கு நிறைய காம்பனண்ட் இருக்கு, சைல்டு நிறைய இருந்து அப்படின்னா இஷ்யூஸ் வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. தேவையில்ல அந்த சைல்டு காம்பனண்ட் ரெண்டரை ஆகிட்டே இருக்கும். சைல்டு சைல்டுனா அது ரெண்டரை ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களால. ஓகே, இது கிளியர் தான் ப்ரோ உங்களுக்கு ஷுட் காம்பனண்ட் அப்டேட். இதுல டவுட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? குமார் ஒரு டவுட் குமார். சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா இப்போ ஜஸ்ட் ஆட் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க லொகேஷன் மட்டும் யூஸ் பண்றீங்க. இப்ப 4 வேரியபிள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, இப்ப 4 வேரியபிள்லயும் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுனா மட்டும்தான் ட்ரூ அப்படின்னாக்கா, நான் அந்த 4 வேரியபிள் எல்லாமே இந்த சூட் காம்பனண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி போடுவோமா? கரெக்ட். ஆமா ப்ரோ, கரெக்ட். இது வந்து ப்ரோப்ல செட் பண்ண முடியாது, நார்மலைஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஸ்டேட் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு ஒன்னொன்று இருக்கு ப்ரோ, என்னன்னா இதுக்கு தவிர ஃபோர்ஸ் அப்டேட்னு ஒன்று இருக்கு. அது மேக்ஸிமம் என்னன்னா ஃபோர்ஸ் அப்டேட்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்றான். டாக்குமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபோர்ஸ் அப்டேட், இது மாதிரி ஃபோர்ஸ் அப்டேட் என்ன, நீங்க எக்ஸ்டர்னலா போயிட்டு நீங்க வந்து ரெண்டர் பண்றீங்க, காம்பவுண்ட் ரெண்டர் பண்ண அலோவ் பண்றீங்க. சரிங்களா? அது என்னன்னா ஆக்சுவலா இந்த மெத்தேடை வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பான். இது ரேர்லி யூஸ் இந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? ரேரா தான் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? நீங்க அடிக்கடி போயிட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன நடக்குன்னா உங்களுக்கு அதாவது என்னன்னா ரியாக்ட் வந்து லைப்ரரி வந்துட்டு ஒரு ஃபார்முலா ரெண்டர் பண்ணி வச்சிருக்கான். சரிங்களா? நீங்களே போயிட்டு எக்ஸ்பிளிசிட்டா போயிட்டு ரெண்டர் பண்ண அலோவ் பண்றீங்க. சரிங்களா? இது போஸ்ட் அப்டேட் ஒரு கான்செப்ட், மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? போஸ்ட் அப்டேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண வேண்டாம். இன்னொரு ரெக்கமெண்டேஷன், அவனே டாக்குமெண்ட் தான் போட்டிருப்பான். சரிங்களா? ஓகே ப்ரோ, இது ஷுட் காம்பனண்ட் அப்டேட் இது கிளியர் பண்ண உங்களுக்கு. இதுலயே டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் ஐடியா இருக்குல உங்களுக்கு? ஓகே குமார், ஓகே. ஓகே. அடுத்து என்ன ப்ரோ, காமன் டிட் அப்டேட். அதாவது ரெண்டர் மெத்தட் உங்களுக்கு தெரியாது. இது இன்னும் நான் பார்க்கல ப்ரோ, இதுவரை நான் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த மெத்தட். கெட் ஸ்னாப்ஷாட் பிஃபோர் அப்டேட்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரீசெண்டா கொடுத்தேன். இதுவரை நான் யூஸ் பண்ணது இல்ல. இது வேணும் பார்த்துட்டு ரியல் டைமா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இது பத்தி எனக்கு ஐடியா இல்லை, நான் ஒரு டைம் இது பார்க்கணும். அடுத்து காம் டிட் அப்டேட். காம் டிட் அப்டேட்டும் கெட் ரெடி ஸ்டேட் ப்ராப்ஸும் கிட்டத்தட்ட இது ரிலேட்டட் தான். சரிங்களா? என்னன்னா காம் டிட் அப்டேட் பார்க்கலாம். பேரண்ட் சைல்டு காம்பனண்ட் பார்க்கலாம். இப்போ நம்மளோட பேரண்ட் காம்பனண்ட் வந்து எம்ப்ளாயி காம்பனண்ட், அதோட ஒன் ஆஃப் சைல்டு காம்பனண்ட் தான் எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனண்ட். அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு ஏற்கனவே லாஜிக் ஒன்று போட்டிருப்பேன், கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். இந்த இடத்துல என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், என்னன்னா இதுக்குள்ள திஸ் டாட்னு போட்டு செட் ஸ்டேட்டோ இல்லைன்னா ஒரு கஸ்டம் மெத்தடோ உங்களால் கால் பண்ண முடியாது. சரிங்களா? ஒன்லி இது ஸ்டாட்டிக் மெத்தட் இந்த அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றோம், போயிட்டு காம்பனண்ட் டிட் அப்டேட் அப்படின்னு ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்றேன். இதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் வரணும் உங்களுக்கு, ப்ரீவியஸ் ப்ராசஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட். காம் டிட் அப்டேட் எதுக்குன்னா, இந்த மெத்தட் எப்போ கால் ஆகுனா, ஒரு விர்ச்சுவலா இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் காமன் ரெண்டரை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ரெண்டரை முடிஞ்சாலும் காமன் டிட் ரெண்டரை முடிஞ்சா காமன் டிட் மோடு கால் ஆகும். அதுக்கு முன்னாடியே கெட் ரெடி ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ்ல கால் ஆகும். அப்புறம் ஷுட் காம்பனண்ட் அப்டேட் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், என்ன விட்டுறலாம். சரிங்களா? அடுத்து என்னன்னா ஒரு காம்பனண்ட் வந்து ஸ்டேட் அப்டேட் ஆகுது. சரிங்களா? அப்டேட் அடுத்து வந்து ஆன் கிளிக் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது லொகேஷன் வந்துட்டு சென்னைக்குள்ள ஊட்டின்னு மாத்தும் போது அந்த இடத்துல ஸ்டேட் மாறி ரெண்டரை முடியுது. சரிங்களா? இப்ப வந்து சென்னைன்னு இருக்கும், சென்னை முடிஞ்சு ஊட்டின்னு ஆகும், ஊட்டின்னு வந்துட்டு ரெண்டரை முடிஞ்சோடனே அப்டேட் மெத்தட் கால் ஆகும். அந்த மெத்தட் தான் வந்துட்டு காம் டிட் அப்டேட். சரிங்களா? இது எப்ப இது வந்து எப்போ உங்களுக்கு இதாகுன்னா, கெட் ரெடி ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து திஸ்ன்னு யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டிஷனை போட்டுக்கலாம். திஸ் ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இருக்கிற அட்ரஸும்
நாட் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் இருக்க அட்ரஸும் சேஞ்சா இருந்ததுன்னா நீ என்ன பண்ணலாம்னா ஒரு மெத்தட் கால் பண்ணலாம். திஸ் டாட் ஹேண்டில் அட்ரஸ்னு ஒரு மெத்தட் கஸ்டம் ஒரு மெத்தட் கால் பண்றேன். இந்த மெத்தடுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன், இப்போ சென்னைன்னு இருக்கும். சென்னைன்னு வந்த பிறகு இந்த ஸ்டேட் மாறும். ஊட்டின்னு வந்த பிறகு செட் டைம் அவுட்ல அட்ரஸ்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ப்ரோ. இது கான்செப்ட் மட்டும் எதுக்குன்னு அந்த சின்ன எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா, எதுக்கோசரம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ரியல் டைமா ஒப்பா உங்களுக்கு ஈஸியா புரியும். அது ஜி எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ஜி. காம்பனன்ட் டிட் மவுண்ட்டும் இப்போ நீங்க சொல்ற காம்பனன்ட் டிட் அப்டேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. கரெக்ட் அப்படியா? ஆமா 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 கரெக்ட். கிட்டத்தட்ட கரெக்ட் தான். கிட்டத்தட்ட கரெக்ட் தான். ஆனா இந்த ரெண்டு சேம் கிடையாது. சரிங்களா, டிட் மவுண்ட்னா காம்பனன்ட் ரெண்டரை முடிச்சோனே கால் ஆகுது. முடிச்சோனே கால் ஆகுது. டிட் அப்டேட்னா உங்களுக்கு எது ஸ்டேட் அப்டேட் ஆக மட்டும் தான் இந்த மெத்தட் கால் ஆகுது. அது வரைக்கும் கால் ஆகாது. சரிங்களா, நல்லா நான் வச்சுங்க. சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு சொல்றேன். இந்த மறுபடியும் சொன்னா உங்களுக்கு ஈஸியா மறுபடியும் ஈஸியா புரிஞ்சிடும். போட்டிருக்கேன். என்ன ஒர்க் ஃப்ளோனா ஜி, எம்ப்ளாயி காம்பனன்ட் இது பேரண்ட் காம்பனன்ட், அதுக்குள்ள காம்பனன்டா எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் விர்ச்சுவலா இமேஜின் பண்ணிக்கீங்களே. விர்ச்சுவலா இமேஜின் பண்ணி என்னன்னா எம்ப்ளாயி காம்பனன்ட்க்குள்ள எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட் இருக்கு. அதுக்கு ப்ராப்ஸா அட்ரஸ் இன்ஃபோன்னு அனுப்புறேன். சரிங்களா, எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்க்கு போறேன். உள்ளுக்குள்ள போனோன்னு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா 2 ஆகும்போது இங்க ஸ்டேட் செட் ஆயிரும். டிஜிட்டல் ஸ்டேட் அட்ரஸ்ல மைண்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா, முடிஞ்சோன்னு அடுத்து நான் இந்த இடத்துல ஸ்டேட் எதுவும் மாத்தல. எல்லாம் வச்சுங்க. இந்த இடத்துல ஸ்டேட் எதுவும் அப்டேட் பண்ணவே இல்லை. என்னன்னா டிஜிட்டல் ஸ்டேட்ல அட்ரஸ் மட்டும் வர வேலையை இன்ஸ்லைஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல சரி இன்ஸ்லைஸ் பண்றேன். பண்ணியாச்சு. ஓகேங்களா, அடுத்தது என்னன்னா எம்ப்ளாயி காம்பனன்ட் போறேன். போயிட்டு இங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஹேண்டில் சேஞ்ச் அட்ரஸ்னு ஒரு ஈவெண்ட் வச்சிருக்கேன். மெத்தட் கால் பண்றேன். கால் ஆகும்போது உங்களுக்கு சென்னைக்கு பதிலா பெங்களூர்னு மாறும். இந்த அட்ரஸ் வந்து எங்க வரும், மறுபடியும் ப்ராப்ஸா எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்க்கு வரும். மறுபடியும் எம்ப்ளாயி இன்ஃபோ காம்பனன்ட்க்கு போறேன். மறுபடியும் உங்களுக்கு ப்ராப்ஸ் கிடைச்சிடும். ப்ராப்ஸ் மாறினாவே உங்களுக்கு இங்க ஒரு கண்டிஷன் போட்டிருப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ஸும் இப்போ வர ப்ரீஸ் ப்ராப்ஸும் ஸ்டேட்டும் சேமா இருக்கும் செக் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ ரெண்டும் சென்னைக்கு பதிலா வந்து பெங்களூருக்கு மாறி இருக்கும். மாறும்போது ஸ்டேட் ஆயிரும். இந்த இடத்துல செட் ஸ்டேட் யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து செட் ஸ்டேட். இந்த அட்ரஸ் ஸ்டேட் செட் ஆயிடும். செட் ஆகணும். அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன நடக்கும்னா டிட் அப்டேட் கால் ஆகும். எப்போ கால் ஆகும்னா எப்போனா ஸ்டேட் அப்டேட் ஆகுதோ அந்த டைம் 2 மெத்தட் கால் ஆகும். அண்ட் ஆல்சோ காமன் டிட் அப்டேட் கால் ஆகும். ஓகேங்களா, இது கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே தானே ப்ரோ? புரியுது ப்ரோ, புரியுது. அடுத்து என்னன்னா இங்கே நான் திஸ் டாட் ஹேண்டில் அட்ரஸ் போட்டிருக்கேன். இங்கே போடல அப்படின்னா இந்த இடத்துல திஸ்னு மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க ஒரு காம்ப்ளீட் அப்டேட்டுக்குள்ள திஸ்னு ஒரு மெத்தட் வச்சு ஹேண்டில் அட்ரஸ் ஒரு மெத்தட் கஸ்டமர் மெத்தட் கால் பண்றேன். அந்த மெத்தட் என்ன பண்றேன், ஒரு 5 செகண்ட் கழிச்சு என்ன பண்றேன், சென்னைன்னு இருக்கும். மறுபடியும் என்ன பண்றேன், சென்னைக்கு பதிலாக பெங்களூர்னு வரும். பெங்களூர் வந்துடும். மறுபடியும் அட்ரஸ் வந்துட்டு மறுபடியும் சென்னைன்னு மாத்துறேன். சரிங்களா, சரிங்களா. இது வந்து ரெண்டர் ஆன அப்புறமும் ஈரோடு மாறுங்களா? ரெண்டர் ஆன அப்புறம் பெங்களூர் மாறிடும். மாறிட்டு அதுக்கப்புறமா ஈரோடு மாத்துறீங்களா? கரெக்ட். ஆமா, செட் டைம் அவுட். ஆமா, ஏன்னா செட் ஸ்டேட் மாறணும். ஸ்டேட் மாறணும்னு இந்த மெத்தட் கால் ஆகும். மெத்தட் கால் ஆகும்போது இந்த மெத்தடுக்குள்ள டைம் 5 செகண்ட் கழிச்சு இந்த மெத்தட் செட் ஸ்டேட் மட்டும் கால் பண்றேன் ஈரோடு. ஓகே ஓகே தான். ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம டிட் அப்டேட் இருக்குங்கல்ல, கரெக்ட். அது வந்துட்டு நம்ம பேரண்ட்ல எதுவும் சேஞ்ச் நடந்துச்சுன்னா இந்த டிட் அப்டேட் கால் ஆகுமா, இல்ல இந்த சைல்ட் காம்போனன்ட்டுக்குள்ள ஏதாவது ஸ்டேட் சேஞ்ச் நடக்கும்போது மட்டும் டிட் அப்டேட் கால் ஆகுமா? இல்ல, ரெண்டுக்கும் அப்டேட். பேரண்ட் காம்போனன்ட்டும் கிடையாது, சைல்ட் காம்போனன்ட்டும் கிடையாது. சரிங்களா, இதுக்குள்ள எப்ப ஸ்டேட் மாறுதோ அப்பவே இந்த மெத்தட் கால் ஆகும்.
ஓகே சோ அதாவது மேல போட்டுருக்கோம்ல கெட் derived state from props. state from props correct correct. சோ இந்த மெத்தட் இல்லாமலே நம்ம வந்து did update குள்ளேயே previous props previous state செக் பண்ண முடியுமா? எடுக்கலாம். ஆனா வந்துட்டு என்னன்னா ஒரு சின்ன நீங்க போற காமன் லைஃப் சைக்கிளோட ஒர்க் ஃப்ளோ தான். நீங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றீங்களோ அது லாஜிக் தான். என்னன்னா நல்லா விர்ச்சுவலா இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு பேரண்ட் காம்பனன்ட் இருக்கு, அது சைல்டு காம்பனன்ட் இருக்கு, அது ப்ராப்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ஸும் கிடைக்கும், ப்ராப்ஸும் உங்களுக்கு கிடைக்கலன்னு கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே. ரெண்டாவது வந்துங்கிறது இது லோக்கல் ஸ்டேட் கிடைச்சிடும், ப்ரீவியஸ் ஸ்டேட் லோக்கல் ஸ்டேட் கிடைச்சிடும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான அடுத்த விஷயம் இந்த ப்ரீ ப்ராப்ஸ்ங்கிறது இது வந்து சைல்டு காம்பனன்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்கமிங் கிளாஸ்ல ரெடக்ஷன் பார்க்க போறோம். ரெடக்ஸ் சரிங்களா? அது இருந்து ஸ்டோர் இருந்து வரது எல்லாமே ப்ராப்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த ப்ராப்ஸும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ஸ் தான். என்னன்னா ஒரு சின்ன இமேஜின் வச்சுக்கோங்க, ப்ராப்ஸ்ங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ் வந்து ப்ராப்ஸா வரலாம், இல்லைன்னா ரெடக்ஸ் இருந்து ப்ராப்ஸா வரலாம். இப்போ ரெடக்ஸ் எடுக்க வேணாம்னு பாக்குறேன், ஆனா அது பெரிய கான்செப்ட் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ரெடக்ஸ் இருந்து ப்ராப்ஸ் வரலாம், இல்லை பேரண்ட் கிளாஸ் இருந்து ப்ராப்ஸ் வரலாம். இப்போதைக்கு என்னன்னா பேரண்ட் கிளாஸ் இருந்து ப்ராப்ஸ் வரது மட்டும் இப்போதைக்கு வச்சுங்க. அப்கமிங் கிளாஸ் ரெடக்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு கிளியரா எடுக்க வேணும். சரிங்களா? ஓகே, இது கிளியர் தானே உங்களுக்கு? அப்புறம் நம்ம எந்த போட்டு வச்சிருந்தோம் எதுக்கு மறந்துடுச்சு, எதுக்கு போட்டு வச்சிருந்தோம்? எம்ப்ளாய் காம்பனன்ட் எம்ப்ளாய் இன்ஃபோ காம்பனன்ட் வருது அதுக்குள்ள. ஓகே, அதே தான் நினைக்கிறேன். இப்போ வந்து சென்னைன்னு இருக்கும், பெங்களூர் மாறிடும். மாறினாலும் அடுத்து 5 செகண்ட் ஆச்சு உங்களுக்கு வந்து ஈரோடு மாறணும். சம்திங் மாறல, இருங்க ஒரே நிமிஷம், சம்திங் தப்புன்னு இருக்கு. இந்த info format change address ஒரே நிமிஷம் நான் லாக் போட்டுக்கிறேன், இது என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். சின்ன அட்ரஸ் மாறி இருக்கணும். అంటే பெங்களூர் தான் ரெண்டாவது. பெங்களூர் ரெண்டாவது. மித்திர காலாலும் ரெண்டு சேமா தான் வருது.
ப்ரீவியஸ் ஸ்டேட்ல அட்ரஸ் 0ன்னு வருது. இங்க மாறிடுச்சு. மோடி என்னன்னா பெங்களூர்னு வருது. ஈரோடு வருது, ஸ்டேட் வருதுங்க. ரெண்டாவது இதுதான் தப்பு பண்றோமா ப்ரோ? ஏன்னா டிஸ் பண்ண முடியல எங்க இருக்குன்ட்டு. ஏன் ஐடியா இருக்குங்களா? ஹலோ ஹலோ ப்ரோ, ஐடியா இருக்கா ப்ரோ? இங்க சில்லு தப்பு பண்றோம், என்ன தப்புன்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஹலோ ப்ரோ. ஹலோ கேக்குதுங்களா? ஹேண்டில் அட்ரஸ் இருக்குல்லங்க ப்ரோ, அதுல கன்சோல் போட்டு பாருங்க ப்ரோ. அதுல அங்க வந்தா அப்டேட் ஆகுதுன்னு பாக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இல்ல வருது, உங்க பாருங்க, இந்த ஈரோடு வருது, மாறுது பாருங்க. வருது, மாறுது. கரெக்ட், மாறு, ப்ரீ ஸ்டேட் மாறுது. ஆனா அது ரெண்டர் ஆக மாட்டேங்குது. இருங்க, அது என்னன்னு தெரியல. கோச்சிலே மிஸ்டேக் பண்றோம். இருங்க, உங்க அட்ரஸ் மாத்துறேன். அது இம்மீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகல ஜி. அதான் பிரச்சனை நினைக்கிறேங்க ஆக்சுவலா. இருங்க என்ன பண்றேன், இருங்க சின்ன இன்னொரு ஸ்டேட் செட் பண்றேன் சும்மா சாம்பிளுக்கு. இந்தியானு கண்ட்ரின்னு ஒரு ஸ்டேட் வச்சுக்கிறேன். கண்டினியூ வச்சுட்டு என்ன பண்றேன், சேம் ஸ்டேட் வந்து செட் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட கேஸ் இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். மெத்தட் கால் பண்ணிட்டு இதுல போயிட்டு கண்ட்ரில போயிட்டு இல்ல உங்க ஸ்டேட் மாறுது பாருங்க, கண்ட்ரின்னு வருது, ப்ரீ ஸ்டேட்ல ஆகல.
சரி ஓகே ப்ரோ, இது மட்டும் விட்டுங்க, நான் அது அடுத்த செஷன் கவர் பண்றேன் ப்ரோ. சரிங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், எங்கேன்னு தெரியல, இது நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்களா? இப்போ இது மாதிரி என்னன்னா ஷுட் காம்பனண்ட் அப்டேட், எது சொன்னேன், காம்பனண்ட் அப்டேட், இது மட்டும் வச்சிருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இது மாதிரி தான் கால் பண்ணுவோம் நாம. போயிட்டு இந்த ஸ்டேட் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் இதுல போயிட்டு எக்ஸ்டர்னலா ஒரு மெத்தட் கால் பண்ணி அதுல எப்படி கால் பண்ணணும், சம்திங் எல்ஸ் பண்ணணும், அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் கவர் பண்ண வந்தேன். சம் சில்லி மிஸ்டேக் பண்றோம். ஓகேங்களா? அது கவர் பண்றோம் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து என்னன்னா ப்ரோ, இது வரைக்கும் கிளியர் தானே உங்களுக்கு? இது வரைக்கும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. ஓகே சூப்பர். அடுத்து என்ன அன்மவுண்டிங் பார்க்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? அன்மவுண்டிங் என்னன்னா நத்திங் பட் என்னன்னா காம்பனண்ட் வில் அன்மவுண்ட். இது என்னன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்னன்னா மேக்ஸிமம் இருக்கிற ரேட் டெவலப்பர்ஸ் யாரும் இந்த மெத்தட் யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்றதே கிடையாது. என்னன்னா ஆக்சுவலி இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட், இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது ஃப்ரண்ட் எண்ட்ல, ஆனா வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்பேஜ் கலெக்ஷன் மெமரி இருக்கு பாத்தீங்களா, வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்றது சான்ஸ் இருக்கு. காமன் வில் அன்மவுண்ட். ஆக்சுவலி இது என்ன பண்ண அப்படின்னா, நீங்க ஒரு காம்பனண்ட் விஸ்ல நீங்க வி பொருள் பாக்குறீங்க, வி பொருள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த காம்பனண்ட் வந்துட்டு கிளிக் பண்றீங்க, வேற ஒரு காம்பனண்ட் என்டர் ஆகுது. அப்படின்னா காம்பனண்ட் ஏ இருக்கு, ஒரு விர்ச்சுவல் இமேஜின் பண்ணிக்கங்க, காம்பனண்ட் ஏ இருக்கு, கிளிக் பண்றேங்க, காம்பனண்ட் பி வந்து ரெண்டர் ஆகுது. அப்படின்னு என்ன ஆகுது, காம்பனண்ட் ஏங்கிறது வந்து பிஹைண்ட் ஸ்கிரீன் போயிருது, பின்னாடி போயிருது. ஆனா விஸ்வா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், காம்பனண்ட் பி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இப்ப ஏடிவி லிஸ்னர் ஒரு சம்திங் இன்கேஸ் வந்துட்டு காம்பனண்ட் ஏல ஏடிவி லிஸ்னர் கால் பண்றீங்க. சரிங்களா? அது என்ன பண்ணும் உங்களுக்கு, அந்த ஹோல் ப்ராசஸ், அந்த ஹோல் விண்டோ இருக்க வரைக்கும் அந்த லிசன் வந்து லிசன் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு, அது க்ளோஸ் ஆகவே ஆகாது. எப்ப நீங்களே எப்ப ரிமூவ் பண்றீங்களோ அப்பதான் ரிமூவ் ஆகும். ஸ்டில் அது வரைக்கும் அது இருந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? என்னன்னா காம்பனண்ட் ஏ இருக்கு, காம்பனண்ட் பி முன்னாடி ரெண்டர் ஆயிடுச்சு, நீங்க பாக்குறது காம்பனண்ட் பி, பிகைண்ட் பின்னாடி இருக்கு காம்பனண்ட் ஏ. ஆனா வந்துட்டு ப்ரௌசர் என்ன பண்ணும், ஏடிவி லிஸ்னர் வந்து அந்த ஈவென்ட் லிசன் பண்ணிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு மெமரி லீக் ஆகும். என்னன்னா லிசன் ஆகிட்டே உங்களுக்கு கண்டினியூஸா லிசன் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது என்னன்னா இது அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது என்ன கான்செப்ட்னா, வி போர்ட் இல்லாத காம்பனண்ட் வந்து ஏடிவி லிஸ்னர் வந்து ரிமூவ் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, காம்பனண்ட் ஏ இருக்கு, காம்பனண்ட் பி இருக்கு. காம்பனண்ட் ஏ இல்ல நம்ம வி போர்ட் பார்க்க போறது இல்ல, காம்பனண்ட் ஏ இருக்கிற ஸ்டேட் அன்வான்டட் ஸ்டேட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணி விட்டுலாம். இது யூசிங் தட் காம்பனண்ட் வில் அன்மவுண்ட். ஓகேங்களா? எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ நம்மளோட பேரண்ட் காம்பனண்ட் வந்து எம்ப்ளாய் காம்பனண்ட். ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றேன், சும்மா ஒரு ஸ்டேட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன் லோக்கலா. ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுக்கிறேன், டிஃபால்ட்டா வந்து ட்ரூன்னு இருக்கும். நான் என்ன பண்றேன், ஸ்டேட்டஸ் ட்ரூவா இருந்தா மட்டும் எம்ப்ளாய் இமேஜ் காம்பனண்ட், ஓகே இதுக்கு போய்க்கலாம். ஓகே, எம்ப்ளாய் இமேஜ் காம்பனண்ட் ரெண்டர் பண்றேன். எப்படின்னா டிலிபிஎஸ்எஸ்ல ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துக்கிறேன், ஸ்டேட்டஸ்ல ஸ்டேட்டஸ் இருந்தா ஸ்டேட்டஸ் ட்ரூவா இருந்தா மட்டும் தானே என்ன பண்றேன், எம்ப்ளாய் இமேஜ் காம்பனண்ட் ரெண்டர் பண்றேன். சரிங்களா? ஏன்னா ஒரு சின்ன இதா இருக்கனால வியூ எது கிடையாது, வியூ வந்துட்டு சரி 2 ஸ்கிரீன் கொண்டாந்து போற மாதிரி வியூ கிடையாது. நான் இருக்கிற காம்பனண்ட்லயே ஹைட் ஷோ பண்ணி நம்ம பண்ண போறோம் இதுல. அதனால வந்து ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரூவா இருந்ததுன்னா எம்ப்ளாய் இமேஜ் காம்பனண்ட் கால் ஆகலைன்னா கால் ஆகாது. சரிங்களா? போயிட்டு என்ன பண்றேன், எம்ப்ளாய் இமேஜ் காம்பனண்ட் போயிட்டு ஒரு மெத்தட் கால் பண்றேன், காம்பனண்ட் வில் மூவ். சரி, இந்த மெத்தட் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கன்சோலா போட்டுக்கிறேன். என்ன பண்றேன், இதுல போயிட்டு உங்க ஒரு மெத்தட் ஒன்று கால் பண்ணிக்கிறேன். என்னன்னா காம்பனண்ட் டிட் மோட்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். இதுல போயிட்டு என்ன பண்றோம், ஒரு டிவ் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு டிவ்ல ஐடியில நீங்க இப்படியும் டாம் எலிமெண்ட் எடுக்கலாம். சரிங்களா? என்னன்னா அதுவே அந்த செஷனை இது கவர் பண்றப்ப டிவ்ல போயிட்டு கிளிக் ஏன்னு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். கிளிக் ஏன்னு ஒன்று வச்சுக்கிறேன். சரிங்களா? போயிட்டு என்ன பண்றோம், போயிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று காம்பனண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் எடுக்கிறேன், எலிமெண்ட்
எலிமெண்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. அந்த எலிமெண்ட் எடுக்கிறேன். அந்த எலிமெண்ட் எடுத்துட்டு எலிமெண்ட்டுக்குள்ள டாட் ஆட் லிசனர் ஆட் பண்றேன். என்னன்னா கிளிக் ஈவெண்ட் லிசன் கால் பண்றேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன், ஒரு மெத்தட் கால் பண்றேன். this டாட் and அப்படின்னு ஒரு மெத்தட் கால் பண்றேன். இதுல போயிட்டு and பேர்ல செட் ஸ்டேட்ல ஸ்டேட்டை மாத்துறேன். லொக்கேஷன் ஊட்டி சம்திங் இருக்குன்னு வச்சுங்களே, லொக்கேஷன் ஊட்டி இருக்கணும், ஈரோடு மாத்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், உங்களுக்கு ரெண்டாகும் போது அந்த எலிமெண்ட்டுக்கு ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து லிசன் பண்ணி விட்டுறேன். லிசன் பண்ணோன்னே ஹேண்டல் கிளிக் ஏர்னு ஒரு கஸ்டம் மெத்தடை கால் பண்ணிட்டு அதுக்கு செட் ஸ்டேட் வந்து லொக்கேஷன் ஈரோடுன்னு மாத்திடுறேன். சரிங்களா? எப்பெல்லாம் இந்த கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஈரோடு ஸ்டேட் வந்து ஈரோடு, லொக்கேஷன் ஈரோடு மாறிடும். சரிங்களா? இது ஒன் ஆஃப் சினாரியோ. அடுத்து என்ன பேரண்ட் கம்பெனி என்ன பண்ண போறேன், போயிட்டு இங்க ஒரு மறுபடியும் ஒரு பட்டன் வைக்க போறேன், சேஞ்ச் ஸ்டேட்டஸ்ன்ட்டு. ஏன்னா பேரண்ட் காம்பனண்ட் ஸ்டேட்டஸ் தான் மெயின்டைன் பண்றோம். ட்ரூ ஃபால்ஸ்ன்ட்டு கிளிக் பண்ணா அங்க இதை ஹைட் டாம் எடுத்து ரிமூவ் ஆகுற மாதிரி பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஸ்டேட்டஸ் ஏன் இது பண்றோம் உங்களுக்கு சொல்றேன். அப்புறமேலு சேஞ்ச் ஸ்டேட்டஸ் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். இதுல போயிட்டு this dot set ஸ்டேட்ல ஏன் அந்த ஒர்க் ஃப்ளோ புரியலன்னா சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டேட்டஸ்ல ஃபால்ஸ். ஓகேங்களா? என்ன நம்மளோட சினாரியோ என்னன்னா காமன் வில் அன்மவுண்ட் என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு காம்பனண்ட் வியூ பண்ணும்போது மட்டும்தான் ஏர் லிஸ்ட்னா லிசன் பண்ணணும். சரிங்களா? மற்ற டைம்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும் ஒண்ணு. அதே மாதிரி என்ன நடக்குன்னா வில் அன்மவுண்ட்ல இன்டர்னலா என்ன நடக்குன்னா, உங்களுக்கு அந்த காம்பனண்ட் வந்து அந்த டாம் ட்ரீ இருக்கு பாத்தீங்களா, அந்த டாம் ட்ரீ வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். வியூ போட்டு உங்களுக்கு காட்டவே காட்டாது. சரிங்களா? எப்படின்னு பார்க்கலாம். இதுல இன்னொரு சின்ன இது மிஸ் பண்ணிட்டு இதுல போயிட்டு வில் அன்மவுண்ட்ல போயிட்டு மறுபடியும் அந்த எலிமெண்ட் எடுத்து நீங்க மேலே குளோபலா டிக்ளேர் பண்ணிக்கலாம். குளோபலா டிக்ளேர் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த பர்டிகுலர் சிங்கிள் எலிமெண்ட்டுக்குள்ள தான் வரும். இது இப்படி பண்ணிக்கலாம். இருங்க, இது ஏன் இப்படி பண்றேன்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்கேயும் இப்படி இதுல போயிட்டு டிட் மவுண்ட்ல போயிட்டு எலிமெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து வில் அன்மவுண்ட்ல போயிட்டு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா தனித்தனி இன்ஸ்டன்ஸா கிரியேட் ஆயிடும். அந்த டாக்குமெண்ட் கிரியேட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு வில் அன்மவுண்ட்ல அது தனியா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடும் உங்களுக்கு. சரிங்களா? அவசியம் என்ன பண்றோம், குளோபலா ஃபர்ஸ்ட் டைம் ரூட் பண்ணும்போது இந்த காமன் ரெண்டாகும் போது ரூட்ல டாப் ஒன் கிரியேட் பண்ணி வச்சிடறேன். டாக்குமெண்ட் கிரியேட் எலிமெண்ட் பை ஐடின்ட்டு பண்ணிட்டு வில் அன்மவுண்ட்ல element dot remove click this dot when the element available on the என்ன பண்றேன், என்டர் பண்றேன். ஓகே, அப்போ அந்த டாம் எடுக்கல. இருங்க ஒரு நிமிஷம், கொஞ்சம் முடிச்சோம். ரெண்டாம் போது இப்படியே போட்டு ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ இது நம்ம போட்டு வச்சிருந்தோம் எம்ப்ளாய் இமேஜ் காம்பனண்ட் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது ரெண்டாயிடும். சேஞ்ச் லொகேஷன் கொடுத்தனா இது ஊட்டின்னு இது மாறிடும்.
மாறினோட உங்களுக்கு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இது இமேஜ் எம்ப்ளாய் இமேஜ் காம்ல ரெண்டர் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. அங்க இருக்கு ஈரோடு இருக்கு, ஈரோடு தான் கொடுத்து ஊட்டி கொடுத்து ஈரோடு கொடுத்து சாரி கிழக்கையில வந்து லொகேஷன் ஈரோடு தான் கொடுத்துருக்கோம். சாரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சென்னைன்னு இருக்கும், கிளிக் பண்றேன், அந்த ஈவெண்ட் லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. கிளிக்கியர்ல இந்த ஈவெண்ட் வந்து லிசன் ஆயிடுச்சு, அந்த கிளிக்கியர் ஈவெண்ட் லிசன் ஆயிடும். லிசன் ஆனோடனே ஸ்டேட் வந்து லொகேஷன் வந்து ஈரோடு மாறிடும். மாறினோடனே என்ன பண்றேன், இதான் வந்து நம்மளோட காம்பனண்ட் சரிங்களா. போயிட்டு என்ன பண்றேன், சேஞ்ச் ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸ் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ண சேஞ்ச் ஸ்டேட்டஸ்னு பார்த்துருப்போம்ல, பேரண்ட் காம்ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபால்ஸ் பண்ணி விட்றேன். இந்த இடத்துல லைன் நம்பர் 27 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன் போட்டிருப்பேன், ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூவா இருந்தால் மட்டும் இந்த எம்ப்ளாய் இமேஜ் காம்ல ரெண்டர் ஆகும். இதோட ஸ்கோப் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி லிசன் பண்றீங்களா, ஆக்சுவலா வந்து காம்பவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு சரிங்களா. ஆனா வந்துட்டு அந்த ஈவெண்ட் வந்து ரிமூவ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் லிஸ்ட்ல வந்து லிசன் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ரௌசர் ஒரு டைம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இந்த ஏடி லிஸ்ட்ல வந்து லிசன் ஆகிட்டே இருக்கும். அந்த டாம் வந்து எப்போ கிளிக் பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கும். எங்க அப்ப வந்து என்னன்னா அந்த வி போட்டு அந்த டாம் இருந்து தூக்கி வச்சு அந்த ஈவெண்ட் லிசன் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அன்வான்டா வந்து லிசன் பண்ற அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, காம்பவுண்ட் வில் அன்மவுண்ட்ல அந்த காம்பவுண்ட் போகணும். அந்த காம்பவுண்ட் வந்து வி போட்டு வந்து விசிபிள் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு இல்மவுண்ட் இருக்கிற லிசனர் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. இது மாதிரி ஸ்டேட் இருந்தா கூட இந்த ஸ்டேட் வந்து செட் ஸ்டேட் பண்ணிட்டு ஸ்டேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளால செட் ஸ்டேட்னு போயிட்டு இதுல போயிட்டு லொகேஷன் போயிட்டு போலாம், எம்டி அந்த ஸ்டேட் எல்லாமே எம்டி பண்ணிடலாம். இல்லைன்னா ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் வந்து அது இருந்துட்டே தான் இருக்கும். அது மிச்சம் இல்லாம என்னன்னா உங்களோட அந்த காம்பவுண்ட்ல டாம் வந்து ரிமூவ் ஆயிடும் உங்களுக்கு சரிங்களா. ஓகே ஜி, இது செஷன் இது காரணம் இல்லை. ஓகே, இதுல டவுட் இருக்கா ஜி உங்களுக்கு? ஒரு தடவை நாங்க ட்ரை பண்ணி பார்க்கிறோம். ஓகே, காம வில்லு அன்மவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ணுதுன்னு சரிங்களா. இதுல இன்னும் ஒரே ஒரு மெத்தட் இருக்கா, எரர் ஹேண்ட்லிங்? ஆமா, எரர் ஹேண்ட்லிங் இருக்கு. அதுல இது இருக்கு, கெட் ஸ்னாப்ஷாட் பிஃபோர் அப்டேட். அது நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாமா? ஏன்னா ஆல்மோஸ்ட் 1.5 hour ஆச்சு. நம்ம ஒரு 1 hour மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா ஒரே 1 hour இதே இருக்க முடியும் ஈவினிங் டைம்ல. 1 hourல கரெக்டா இருக்கும், கொஞ்சம் கவர் பண்ணலாம். 1 hour எடுக்கணும். ஏன்னா லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து ஒரு ஃப்ளோவா போனாதான் உங்களுக்கு லிங்க் இருக்கும்போது தான் ஃபுல்லா கவர் பண்ணேன். ஏன் அடுத்து ஓகே நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்ல கூட. ஏன்னா எல்லாருமே ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லா சின்ன சின்ன போர்ஷனா போனதான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிதான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, இன்னும் 2 weeks இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3rd May வரைக்கும் தானே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நம்மளுக்கு டைம் இருக்கு. ஓகே ஜி, புரிஞ்சுக்கிற போர்ஷனா இருந்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஓவர்லோட் பண்ண மாதிரி. ஓகே 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 ஜி, சரி. நம்ம நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes நம்ம ஜஸ்ட் இதையே ரீகால் பண்ணுவோம், ஜஸ்ட் தியரியா ரீகால் பண்ணுவோம். ஓகே 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 சூப்பர். ஓகே அப்புறம் குமார், இன்னொன்னு, இப்ப இந்த நீங்க நோட் பேட்ல பண்றீங்களா, ஸோ இது இல்லாம ஏதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு PDF மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு டயக்ராம் மாதிரியோ அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சும்மா ஏதாவது ஒரு PDFல ஷார்ட்டா இப்ப நீங்க நோட் பேட்ல போட்டிருக்கிறது PDFல போட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி லிசன் பண்றதுக்கு இல்லாட்டி பாக்குறதுக்கு ஒரு இதா இருக்கும். சொல்றேன், இதை நீங்க டைப் பண்ணதை PDFல 5 ஸ்லைடா போட்டா முடிஞ்சது அவ்வளவு. சரி ஓகே ஓகே சரி, ரெடி பண்றோம். அதே நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். அந்த லிங்க் எதுலயா நீங்க போட்டு கொடுத்தீங்களா நாங்க பாத்துப்போம். அது இல்லாம இந்த வீடியோ யூடியூப்ல அதுக்காக தான். நாளைக்கு இப்போ ஏதாவது மறந்துருச்சுன்னா கூட நான் எடுத்து பார்த்தா அந்த PDF எடுத்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஃப்ளோ போகும், பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி. இது இப்ப நோட் பேட் நீங்க போட்டா ஒரு இதுவா இருக்காது, யூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே ஓகே சேம் கண்டென்ட் பட் PDF. சரி ஓகே ஓகே. சோ அடுத்த செஷன் ஸ்லைடு மாதிரி இருந்தா நீங்க ஒவ்வொரு ஸ்லைடா போகும்போது ஒரே ஸ்கிரீன்ல பிளாங்கா நாங்க 1.5 hour பார்த்துட்டு இருக்கோம். இதே PDF இருந்தா ஒரு செக்ஷன் 2 அந்த மாதிரி போகும், கொஞ்சம் இதா இருக்கும், வேற ஒண்ணு. ஓகே ஓகே சரி, அடுத்த செஷன் பார்க்கலாம். ஓகே ஷூர். இந்த எரர் ஹேண்ட்லிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்ம கவர் பண்ணுவோம். இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு எரர் ஹேண்ட்லிங் வச்சு, ஏன்னா 1.5 2 மணி நேரம் ஆகும்.
2 மணி நேரம் ஆயிடுச்சியா? டைம் வந்து பார்க்கவே இல்ல. அவ்வளவு நேரம் வந்து யாராலுமே கிராஸ் பண்ண முடியாது. 45 minutes தான் மேக்ஸிமம். கரெக்ட். லிசனிங் கெப்பாசிட்டி. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 2 weeks டைம் இருக்கு, பாப்போம். இடையில கூட ஏதாவது ஒரு நாள் ஏதாவது லீவ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட இல்ல ஒரு சாட்டர்டேல கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப திணிக்க கூடாது. எல்லாருமே புதுசு தானே, அதனால சொல்றேன். இல்ல இன்னும் கரெக்ட் தான். ஆனா வந்து லிங்க் விட்டு போச்சுன்னு வச்சுக்கவே அது புரியாது. ஆக்சுவலி மெத்தட் அவ்வளவு சீக்கிரம் புரியாது. எதுக்கோசம் யூஸ் பண்றோம்னு தெரியாம அதுக்குதான் கவர் பண்ணேன். ஓகே சரி பாப்போம். ஓகே ரெக்கார்டிங் இதானே ஏதோ ஒரு இதுல போட்டு. ஓகே ஓகே தேங்க்யூ.